श्रीशैलेशदयापात्रं विभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् आचार्यं तिरुवडिगळे शरणं हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे यत्प्रसादेन वचसां प्रसादादिगुणोदयः साविर्भवतु वाग्देवी मयि वाचा प्रसन्नया नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरये व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः कृष्णाय वासुदेवाय देवकी नंदनाय च नंदगोपकुमाराय गोविन्दाय नमो नमः ஆஸ்திக அன்பர்களுக்கு அடியனுடைய பிரணாமங்கள். ஸ்ரீபதியான பகவான் லோகத்துல முக்கியமான விஷயம் அவ அவதாரம் பண்றதுக்கு அவதாராக அசங்கேயாக அப்படின்னு பகவான் கீதையில சொல்றான். அநேக அவதாரங்கள் செய்யறேன். நம்ம ஒரு 10 அவதாரம் வச்சுண்டு இதுதான் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அவதாராக அசங்கேயாக அநேக அவதாரங்கள். அது எப்போ சம்பவாமி யுகே யுகே யுக யுகமா என்னுடைய அவதாரம் அப்படிங்கிறது ஆயிண்டே இருக்கு அப்படின்னு பகவான் சொல்றான். முக்கிய நோக்கம் பகவான தர்மஸ்தாபனம், தர்மத்தை ஸ்தாபிக்கணும் அப்படிங்கிறது பகவானுடைய நோக்கமாக அமையிறது. மற்றொரு விசேஷ தர்மம் பதிதர்களை உத்தாரணம் பண்றது, எல்லாரையும் கரையேத்துறது, சம்சாரிகளை கரையேத்துறது. இந்த சம்சாரிகளாகிய இந்த ஜீவ கோட்டிகளை கரையேத்தனும் உத்தாரணம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே பகவானுடைய அவதாரமும் அமையிறது. எப்போதுமே பகவான் சாதுக்களை ரட்சிக்கணும், சாதுக்களை ரட்சிக்கணும், இதுதான் அவனுடைய உயிர் மூச்சாக இருக்கு. பகவத்கீதையில கூட இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஸ்லோகம் தான். பரித்ராணாய சாதூனாம் விநாசாய சதுஷ்கிருதாகாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. பகவான் என்ன சொல்றான்? பரித்ராணாய சாதூனாம், எதுக்காக நீ அவதரிக்கிறாய் அப்படின்னு அர்ஜுனன் கேட்கிறான். அர்ஜுனன் கேட்கிறான், எனக்கும் உனக்கும் என்ன வித்தியாசம்? நானும் இங்க ஜனிச்சிருக்கேன், நீயும் ஜனிச்சிருக்காய். அப்ப எனக்கும் உனக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, அர்ஜுனா நீ எடுத்தா அதுக்கு பெயர் பிறப்பு, நான் எடுத்தா அதற்கு பெயர் அவதாரம் அப்படின்னதும் அர்ஜுனன் கேட்கிறான் மறுபடியும், அதை எப்படி பேரை மாத்தி சொன்னதுனால சரியாயிடுமா கிருஷ்ணா? பிறப்புங்கிற அவதாரம்ங்கிற அது சரியாயிடுமா? என்ன வித்தியாசம் என்கிட்ட இல்லாத உன்கிட்ட என்ன இருக்கு? அல்லது நீ எதுல விசேஷித்து இருக்காய் அத சொல் அப்படின்னு அர்ஜுனன் கேட்கறச்சேதான் எனக்கு அவதாரம் அப்படிங்கிறது, அர்ஜுனா உனக்கு பிறப்பு அப்படிங்கிறது ரெண்டுத்துக்கும் பேர் மட்டிலும் வித்தியாசம் அப்படின்னு நினைக்காத. என்னிடத்துல என்ன விசேஷம்னு கேட்கறியே, இது வரைக்கும் நான் எவ்வளவு அவதாரம் பண்ணினேன், இதற்கு பிறகு இன்னும் எவ்வளவு அவதாரம் பண்ண போறேன் எல்லாம் எனக்கு தெரியும். ஆனால் நீயோ இந்த ஜென்மாவிலேயே பால்யத்துல நீ என்ன பண்ணாயின்னு உனக்கு தெரியாது. யாராவது சொல்லிதான் நீ தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. அதுதான் எனக்கும் உனக்கும் வித்தியாசம். இனி நான் என்ன பண்ண போறேன், இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு உனக்கு அடுத்த க்ஷணம் தெரியாது. இந்த பாரத யுத்தத்துல என்ன நடக்க போறதுங்கிறது உனக்கு தெரியாது. ஆனால் எனக்கும் இதற்கு பிறகு நடக்க போறதும் தெரியும், இதுக்கு முன்னாடி நான் எப்படி எப்படின்னு எல்லாம் எனக்கு தெரியும். அதுக்குதான் நான் அஜன், என்ன அஜன்னு சொல்ற. அஜோ பிசன் அவ்யயாத்மா பூதானாம் ஈஸ்வரோ பிசன். அஜன் அப்படின்னா நான் பிறக்காதபடியே பிறக்கிறேன். ஏன்னா நான் இங்க இப்ப இருந்ததுனால இதுக்கு முன்னாடி நான் இல்லைன்னு இல்லை. ஏன்னா அஜன்னு சொல்றதுனால நான் ஈஸ்வரோபிசன், நான் ஈஸ்வரன். நான் இப்ப இங்க தோன்றினதுனால கிருஷ்ணனா நான் இங்க வந்ததுனால இதுக்கு முன்னாடி நான் இல்லைன்னு இல்லை. இல்ல இப்ப நான் அந்தர்தானம் ஆனதுனால இதுக்கப்புறம் நான் இருக்க போறது இல்லைன்னு இல்லை.
என்றும் சாஸ்வதமா இருக்கக்கூடிய வைகுண்டபதியா இருக்கிறதுனால என்ன அஜோபிசன் அஜன் அப்படின்னு என்ன சொல்லுவார்கள். இதுதான் எனக்கும் உனக்கும் வித்தியாசம் அப்படின்னா, பின்ன எதுக்கு கிருஷ்ணானி அவதாரம் பண்ணிட்டு இருக்க கஷ்டப்பட்டு? உனக்கு என்ன இந்த பிரபஞ்சம் என்ன ரொம்ப பிடிச்சிருக்கான்னு பிரபஞ்ச ஆசை, அதனால அவதாரம் பண்ணேங்கிறதுக்கு. எதுக்கு அவதாரம் பண்ற அப்படின்னு கேட்டா, பரித்ராணாய சாதுனாம், சாதுக்களை ரட்சிக்கிறதுக்காகவே அவதரிக்கிறேன். விநாசாய சதுஷ்கிருதாக, விநாசாய சதுஷ்கிருதாம்ங்கிறது அடுத்த இது. அத பகவான் பண்ணணும்னு சங்கல்பிக்கணுங்கிற அர்த்தம் கூட இல்ல. சாதுக்களை ரட்சிக்கிறச்சே அந்த விநாசாய சதுஷ்கிருதாம்ங்கிறது ஆட்டோமேட்டிக்கா அதுவே நடக்கிறது. பரித்ராணாய சாதுனாம் தான் இங்க மெயின். அதையேவ விநாசாய சதுஷ்கிருதாம், அத சாதுக்களை ரட்சிக்கிறதுக்காகவே துஷ்டர்கள் ஆட்டோமேட்டிக்கா அழிகிறார்கள்னு அர்த்தம். இதெல்லாம் பண்ணி நீ என்ன பண்ண போறேன்னா, தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய, தர்மத்தை ஸ்தாபிக்கிறதே பகவானுடைய முழு மூச்சு. ஏன்னா தர்மஸ்ய பிரபுரச்சுதா, தர்மத்துக்கு பிரபுவா இருக்கிறதுனால அந்த தர்ம சம்ஸ்தாபனார்த்தம் நான் சம்பவாமி யுகே யுகே, யுக யுகமா நான் எப்பெல்லாம் தர்மம், யதா யதாஹி தர்மஸ்ய கிளானிர் பவதி பாரதாக, எப்பெல்லாம் தர்மம் கிளானி அடையிறதோ அப்பெல்லாம் நான் அவதரிப்பேன். சரி, இத காட்டிலும் ஒரு மேல ஒண்ணு இருக்கு. என்னன்னா, அதுதான் பதிதர்களை உத்தாரணம் பண்றது. இந்த கலியில ஏதோ காரணமாக அகப்பட்டு மாயை, மாயா துரத்தியா அப்படின்னு கூட பகவான் கீதையிலேயே சொல்றான். என்னுடைய மாயை, பிரகிருதிங்கிறதே என்னுடைய மாயை. அந்த மாயையிலேருந்து மீண்டு வரதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அந்த மாயையில எப்போதுமே ரிஷிகள்லாம் கூட போய் விழுந்துடுறான். அந்த மாயையில் அவ்வளவு தபஸ்விகளா இருக்கக்கூடிய ரிஷிகள்லாம் கூட, விஸ்வாமித்திரரே விழலியோ, அந்த மாதிரி எத்தனையோ ரிஷிகள் அந்த மாயையில் அகப்பட்டுறான். அதுதான் காமம், குரோதம், மதம் அப்படிங்கிற அந்த மாயை. அந்த மாயையை ஜெயிச்சிட முடியும் அப்படின்னு யாராலையும் நினைக்க கூட முடியாது. ஏன்னா மம மாயா துரத்தியா அப்படின்னு அந்த மாயையை ஜெயிக்கணுமாகில், இந்த பிரகிருதியினுடைய குணங்கள், அந்த மாயை இதெல்லாம் ஜெயிக்கணுமாகில் அது பகவத் கிருபையினால மட்டுமே முடியும். பகவத் கிருபையை தான் நம்ம எதிர்பார்த்துட்டு அதுக்கு காத்து இருக்கணும். இந்த மாயையை ஜெயிக்கணும்னா அது மூணாவது ஒரு பெரிய ஒரு விஷயம் ஒண்ணு இருக்கு, மதம். என்ன போல யாரு காமக்ரோதத்தை ஜெயிக்க போறா அப்படிங்கிற ஒரு கர்மம் வந்துடுத்துனா கூட மறுபடியும் மாயையில போய் விழுந்துருவோம். அந்த மதம் அப்படிங்கிற அந்த மாயையும் ஜெயிக்கணும்னா பகவத் கிருபை. அந்த கிருபைங்கிறது எப்படி வரும், என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தா, நம்ம இப்ப இப்படி இருக்கோமே இதுக்கு காரணம் அவனுடைய கிருபையினால. இந்த இந்த நிமிஷத்துல நமக்கு எவ்வளவோ பொழுதுபோக்கு இது இல்ல, வெட்டி இல்ல. நமக்கு இவ்வளவு பொழுதுபோக்குறதுக்கு 1000 விஷயம் இருந்தாலும் பகவத்குணம் கேட்கணும், இல்ல பகவத்குணத்தை தெரிஞ்சுக்கணும்னு வந்து உட்கார்றதே அவனுடைய கிருபையினால தான். அப்படிங்கிற அந்த பகவத் கிருபையை எதிர்பார்க்கிற அந்த ஒரு குணம் இருந்துட்டாலேயே அந்த மாயை, பிரகிருதியினுடைய மாயையிலிருந்து நம்ம விலகிடலாம். அந்த சம்சாரிகளை பின்ன எவ்வளவோ கோட்டி ஜென்மம் ஆயிடுத்து, எவ்வளவோ பாபங்கள் பண்ணியாச்சு, நம்ம மூட்டை மூட்டையா கொண்டு வந்தாச்சு. இனி இப்பவாவது நமக்கு ஒரு ரியலைசேஷன் அப்படிங்கறது ஒண்ணு வருது இல்லையா? சரி, இப்ப புரியறது, பண்றதெல்லாம் தப்பு, இத்தனை வருஷமா பண்ணிருப்போம், இத்தனை ஜென்மாவா பண்ணிருப்போம், இன்னி வரைக்கும் கரை ஏறல இல்லையா? இன்னி வரைக்கும் இங்கதானே இருக்கோம் எல்லாரும். எத்தனையோ கிலாண்ட கோடி இந்த அண்ட கடாகங்கள்ல, அதுவும் பாரத தேசத்துல இங்க ஒரு ஜீவன் ஜனிச்சிருக்குன்னா, இந்த ஜீவன்ல எத்தனையோ பேர்கள் கரையேறாம தான் இப்பவும் இருக்கும், இன்னி வரைக்கும் இருக்கும். இதுல எத்தனை காலங்கள், பகு காலங்கள் இருந்திருக்கு இந்த பிரபஞ்சம். இன்னும் அனந்த காலம் இருக்கத்தான் போறது. இருந்தும் இன்னி வரைக்கும் நம்மளால கரையேற முடியலங்கிறச்சவே தெரியறது இல்லையா? அப்ப எத்தனை ஜென்மமா நம்ம கீழே இருந்து ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா வந்து இப்ப மனுஷ ஜென்மா. இதே பாகவதத்திலேயே பிரகலாதன் சொல்றான், 84 லட்சம் ஜென்மா தாண்டிதான் மனுஷ ஜென்மா அப்படிங்கிறது வருது. அந்த மனுஷ ஜென்மாவை வீணடிக்கலாமோ? வேண்டாத விஷயங்கள் பார்த்துட்டு கண்டதே காட்சி கொண்டதே கோலம்னு உட்காந்து இந்த கிடைச்ச ஒரே ஒரு மனுஷ ஜென்மா, அந்த மனுஷ ஜென்மாலையும் நமக்கு சத்சங்கம் கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப துர்லபம். அந்த சத்சங்கமும் கிடைச்ச பட்சத்துல, அது ஒரு ஆச்சாரியனுடைய சமாஸ்ரேனமும் இருக்கும் பட்சத்துல, அத்தகைய மனுஷ ஜென்மாவை ஏதோ சமாஸ்ரேனம் ஆயிடுத்து, ஏதோ பேருக்கு ஏதோ ஒரு ரிச்சுவல் அப்படிங்கிற ரீதியில ஒண்ணு ஆயிடுத்து அப்படின்னு ஆயிட்டு, பழையபடி வா ஆன் பண்ணு டிவிய அப்படின்னு போய் உட்காராம அதனுடைய தாத்பரியத்தை புரிஞ்சுக்கணும் இல்லையா? இந்த ஒரு ஜென்மாவை விட்டுட்டா மறுபடியும் பழையபடி ஆரம்பிக்கணுமே, மறுபடியும் ஒரு தாய் வயித்துல இருக்கணும், புனரப்பி மரணம் புனரப்பி ஜனனம்.
அப்படியே போயிட்டு நீ எத்தனை காலங்கள் இப்படியே போயிட்டு இருக்கிறது. மறுபடியும் ஒரு தாய் வயிற்றுல மறுபடியும் என்ன வந்த ஊருக்கே திரும்ப வந்தாச்சு. ஜீவன் புறப்பட்டு போயாச்சு. புறப்பட்டு போய் எந்தெந்த லோகங்களோ சஞ்சாரம் பண்ணியாச்சு. நம்ம பாவ புண்ணியங்களுக்கு ஏத்த மாதிரி அந்தந்த லோகங்களுக்கு சஞ்சாரம் பண்ணி அங்க போய் கஷ்டப்பட்டு இங்க போய் கஷ்டப்பட்டு மறுபடியும் மழை தண்ணீர்ல வந்து மழை தண்ணீர்ல இருந்து மறுபடியும் பயிர்களாகி பயிர்கள்ல இருந்து புருஷ சரீரத்துக்கு போய் புருஷ சரீரத்துல இருந்து ஸ்திரீ சரீரத்துக்கு மாறி மறுபடியும் குவா 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 வந்த ஊருக்கே வந்தாச்சு. இப்படி எத்தனை தடவை வருது, எத்தனை தடவை போறது. ஒரு சமயமாவது நம் கரையேறணும் அப்படிங்கிற சிந்தனை இல்லையா? அதுக்குதான் இத்தியாதி விஷயங்கள்லாம் நமக்கு நம்மளுடைய சம்பிரதாயங்கள்ல நமக்கு நிறைய கொட்டியிருக்கான் நம்முடைய ஆச்சாரியர்கள் எல்லாம். நம்ம கரையேறணும் அப்படிங்கிற சிந்தனையே, அதாவது சரீரம் வேறு ஆத்மா வேறு அப்படிங்கிற அந்த ஒரு ஞானமே, அதை தெரிஞ்சுக்கிறதுக்கே கோட்டி ஜென்மம் ஆகுமா மனுஷ ஜென்மாலேயே. சரீரம்ங்கிறது இது சரீரம், அதுக்கு உள்ள இருக்கிற ஆத்மா தான் நம்முடைய ஸ்வரூபம் அப்படிங்கிறது ஒரு அஜ்ஞானி கூட அதை பிரிச்சுதான் சொல்றான். சரீரத்தையும் ஆத்மாவையும் பிரிச்சுதான் சொல்றான் ஒரு அஜ்ஞானி கூட, சாமானியன் கூட. எப்படின்னு கேட்டா, என் உடம்பு சரியா இல்லை அப்படின்னு தான் சொல்றான். நான் சரியா இல்லைன்னு சொல்றது இல்ல. நான் அப்படிங்கிறது வேற, நம்ம உடம்புங்கிறது வேற நம்ம தெரிஞ்சுட்டு இருக்கான். என் உடம்பு சரியா இல்லை அப்படின்னு தான் ஒரு அஜ்ஞானி கூட சொல்றான். என் பிராணனை வாங்குறியே அப்படின்னு தான் சொல்றான். என்ன வாங்குறியேன்னு சொல்ல மாட்டோம் யாருமே. ஏன்னா பிராணனே நம்மளா இருந்தா நீ என்ன வாங்குறியேன்னு சொல்லணும், பிராணனை வாங்குறியேன்னு சொல்லக்கூடாது. என் பிராணனை வாங்குறியே அப்படின்னு சொல்றச்சேவே நான்கிறது வேற, நம்மளே பிரிச்சுதான் சொல்றோம். நான்கிறது இந்த ஆத்மா, அது வேற. இந்த சரீர விஷயமானதுதான் நான் என் கை சரியில்லை, என் கால் சரியில்லை, என் கண்ணு சரியில்லை, இதெல்லாம் நான்கிறது வேறு, இது சரீரம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியறது. தெரிஞ்சோ தெரியாமலோ அது அர்த்தம் தெரியாமலே நம்ம சொல்லிட்டு இருக்கோம், உபயோகிச்சுட்டு இருக்கோம். அந்த நான் அப்படிங்கறது அந்த ஆத்மஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கே கோட்டி ஜென்மம் ஆகும். அதை யாருக்கு சொல்றது? நமக்கு யார் நமக்கு சொல்லி அதை நீ வேறுடா, உன்னுடைய ஜீவன் வேறு, சரீரம் வேறு அப்படிங்கறத யார் நமக்கு சொல்றது? ஆச்சாரியன் தான், பரம கிருபாளுவான ஆச்சாரியன் தான். ஒண்ணுமே வேண்டாம், நம்ம எதுவும் தெரிஞ்சுக்க வேணாம். அவருடைய சரணத்துல பற்றிண்டு அங்க போய் கடந்தாலே போதும், அவர் கரையேத்திடுவார். நமக்கான தபச அவர் பண்ணியாச்சு. அவர் பார்த்து இந்த ஜீவனை கரையேத்து அப்படின்னு சொல்றச்சே பகவான் கூட மாட்டேன்னு சொல்ல மாட்டான். நம்ம ஆச்சாரியன் பார்த்து ஒருத்தரை காண்பிச்சு இவனை கரையேத்து அப்படின்னு சொல்றச்சே பகவான் கூட அதெல்லாம் மாட்டேன், அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லவே மாட்டானாம். ஏன்னா அது ஆச்சாரியனுக்கு அவ்வளவு பிராதானியம் கொடுக்கப்பட்டிருக்கு நம்முடைய சம்பிரதாயத்துல. அதுவும் மணவாள மாமணிகளுடைய திருநக்ஷத்திரம் வேற வருது நாளைய தினம். அத்தகைய ஆச்சாரியனுடைய திருநக்ஷத்திரம், ஆச்சாரியனுடைய பெருமை, இதெல்லாம் தான் நம்ம கிஞ்சித்து புரிஞ்சுட்டா கூட நம்ம இப்ப வாழற இந்த வாழ்க்கைங்கிறது நமக்கு சாஸ்வதம் இல்லை. நம்ம கழுத்து மேல கத்தி தொங்குறது. எந்த க்ஷணம், அடுத்த க்ஷணம் நம்ம இருப்போமா இருக்க மாட்டோமாங்கிறது நம்ம கையில எப்ப இல்லையோ அப்ப இங்க ரொம்ப ரொம்ப தாற்காலிகம் இந்த பிரபஞ்சம்ங்கிறது. இந்த ரொம்ப தாற்காலிகமான அந்த பிரபஞ்சத்துல அப்பெல்லாம் கூட ஏதோ 100 வயசு ஆயுசுன்னா கொஞ்ச நாட்கள் முன்னாடி கூட. இப்ப லைஃப் எக்ஸ்பெக்டன்சியே 60-70 ஆயிடுது. 60 வயசுக்கு மேல ஆனாலே போனஸ் லைஃப்ங்கிறான். அப்படி இருக்கிறச்சு இந்த 60 வருஷம், இந்த 60 வருஷம் இங்க இருக்கிறதுக்குள்ள எவ்வளவு காமம், எவ்வளவு குரோதம், எவ்வளவு மதம், இவனை கண்ட ஆகாது, அவனை கண்ட ஆகாது, இவன் மேல தூஷணம், அவன் மேல தூஷணம். நம்ம கிரகத்துக்குள்ளேயே எனக்கு என் தம்பியை கண்டா பிடிக்காது, எனக்கு என் மாட்டு பொண்ணை கண்டா பிடிக்காது, எனக்கு இவாளை கண்டா பிடிக்காது, அவளை அப்படியே இந்த சரீர ரீதியாவே தான் நம்ம போயிட்டு இருக்கோம். சரீர ரீதியாவே ஒருத்தருக்கு ஒருத்தர் குறை சொல்லிட்டு இப்படியே போயிட்டு இருக்கிறச்சே அப்ப நமக்கும் ஒரு தெளிவு பெறணும், தெளிவு பிறக்கும் அப்படின்னா அது சத்சங்க பலத்தால. அதுக்குதான் சத்சங்கத்துல இருக்கணும், சத்சங்கத்திலேயே கடக்கணும். இந்த மாதிரி சத் விஷயங்கள் கேட்கறச்சேதான் கொஞ்சமாவது அந்த சித்த சுத்திங்கிறது ஏற்படுறது. இல்லைன்னா சித்த சுத்தி ஏற்படுறதுக்கான வழியே இல்லை. அத்தகைய அந்த நாம சங்கீர்த்தனமே நமக்கு கலியில நம்மள கரையேற்றும். ஏன்னா கிருத்தயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம்னு ஒரு 4 யுகங்கள் இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். கிருத்தயுகத்துல எப்படின்னா நிறைய தியானம் பண்ணணும். தியானம் பண்ணதான் பகவான் அடைய முடியும். ஹிரண்யனே தியானம் பண்ணான் பிரம்மதேவனை. அது போல தியானத்தினாலதான் கரையேற முடியும் கிருத்தயுகத்துல. இப்ப எங்க தியானம் பண்றது? 5 நிமிஷம் மெடிடேஷன் உட்கார முடியல, எங்கேருந்து உட்காந்து தியானம் பண்றது?
சரி, கொஞ்சம் இறங்கி திரேதாயுகம் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, திரேதாயுகத்துல யஜ்ஞம் பண்ணணும். நிறைய யஜ்ஞம் பண்ணிதான் யஜ்ஞ மூலமா ஆராதனம் பண்ணி பகவத் ஆராதனம் பண்ணி கரையேற முடியும் அப்படிங்கிறது திரேதாயுகத்தினுடைய யுகாந்தர விஷயம். யஜ்ஞம் என்ன, ராமச்சந்திரமூர்த்திய அஸ்வமேத யஜ்ஞம் பண்றார், அது போல தசரத சக்கரவர்த்தி பண்ணியிருக்கார். இதெல்லாம் திரேதாயுக சரித்திரங்கள்ல வருது. எங்க பார்த்தாலும் திரேதாயுக சரித்திரத்துல பார்த்தோம்னா இங்க யஜ்ஞம் விஷயமான விஷயங்கள் நிறைய வரும். காரணம், யஜ்ஞம் விதமா தான் ஆராதனம் பண்ணி பகவான் அடைய முடியும் அப்படிங்கிறதுனால. துவாபர யுகத்திலேயோ அப்படின்னு பார்த்தா நிறைய அர்ச்சனை பண்ணிதான் பகவான் அடைய முடியும் அப்படிங்கிறது துவாபர யுக விஷயம். அதுக்கு பெரிய உதாரணம் திரௌபதியே. கோவிந்தா அப்படின்னு அவள் பண்ண அந்த ஒரு அர்ச்சனை திருநாமம், அந்த திருநாமத்தினுடைய மகிமை தான் தூது செல்வான் ஏற்றம் அப்படின்னு சொல்றதுக்கு தான் மகாபாரதமே. அந்த கோவிந்தாங்கிற அந்த ஒரு திருநாமமா கிருஷ்ணன் இவ்வளவு பாண்டவ குடும்பத்துக்காக இவ்வளவு உழைப்பானே, தூதுக்காக போறான், சாரத்தியம் பண்றான், அர்ஜுனனுடைய குதிரையை குளிப்பாட்டுறான், அவ்வளவெல்லாம் பாண்டவர்களுக்காக உழைக்கணுமா? ஏன் கண்ணா அப்படின்னா, யத் கோவிந்தேதி சுக்ரோஷ கிருஷ்ணாமாம் தூரவாசினோ ரிணமேதது பிரவருத்தம். நான் ரிணம் பட்டிருக்கேன், பாண்டவர்களுக்காக நான் ரிணம் பட்டிருக்கேன். ரிணமேதது பிரவருத்தம் மே. ரிணமா? பகவானுக்கு கூட ரிணமா? ரிணம்னா கடன். பகவானுக்கு கூட கடனா? ஆமா. எதுக்கு உனக்கு என்னப்பா கடன்? யாருக்கு கடன் பட்டன்னா, கோவிந்தேதி சுக்ரோஷ. கத்தினாலே இன்னைக்கு சபையில இருந்து கோவிந்தா கத்தினாலே, அவளுக்காக நான் ரிணம் பட்டிருக்கேன். ஏன்? ஒரு தடவை தானப்பா சொன்னா, ஏதோ ஒரு ஆபத்து காலத்துல, ஒரு ஆர்த்த விஷயத்துல, கஷ்ட காலத்துல உனக்கு பகவன் நாம சொல்லிட்டா, அதுக்காக இவ்வளவான்னா வராதுப்பா. கஷ்ட காலத்துல எல்லார் வாயிலிருந்து பகவன் நாமா வராது. ஏதாவது ஒரு கஷ்டம் எந்த திசையில சொன்னா திரௌபதி இந்த கோவிந்தாங்கிற அந்த நாமத்தை? புடவைய பிடிச்சு துகிலிருக்க வரான் துஷாசனன். புடவைய பிடிச்சு இழுக்க வர சமயத்துல ஐயோன்னு சொல்லுவோம், அம்மான்னு சொல்லுவோம், எப்படியாவது கத்துவோம், ஐயோன்னு சொல்லுவோம். ஆனா கோவிந்தான்னு வந்துடுமான்னு வாயில வராதே. எப்படி அந்த நாமா வராதே? அதுவும் எப்படி சொன்னால் திரௌபதி, இங்க இருக்கிற 1000 பேர்ல ஒருத்தன் கோவிந்தன்னு நினைச்சுட்டு அவ கூப்பள்ளியே. கிருஷ்ணாமா தூரவாசினோ, எங்கேயோ துவாரகையில தூரக்க இருக்கிற கிருஷ்ணனு. இது கிருஷ்ணனே சொன்ன ஸ்லோகம், இது மகாபாரதத்துல வருது. ரிணமே தது பிரவருத்தம் மே. அப்படி நான் ரிணம் பட்டதுக்கு காரணம், அங்க 1000 பேர்ல ஒருத்தன் இந்த கோவிந்தன்னு நினைச்சுட்டு அன்னைக்கு திரௌபதி என்ன கூப்படல. பக்கத்துல மலமலையான 5 புருஷர்கள் உட்காந்துருக்கா. பாண்டவர்கள் பீமசேனன், அர்ஜுனன், நகுலன், சகதேவன், தர்ம புத்திரன் 5 பேர் உட்காந்துருக்கா. அவள்ல யாரையாவது ஒருத்தரை கூப்பிடலாம்ல. ஹே தர்மா என்ன காப்பாத்து, ஹே பீமா என்ன காப்பாத்து கூப்பிடலையே. யாரையும் கூப்பிடலையே. அங்க இருக்கிற ஒருத்தரை உதவிக்கு கூப்பிடலையே. இரு கை விரித்தேனோ திரௌபதியை போலன்னு நம்ம திருக்கோளூர் அம்மாள் கூட சாதிப்பா. 2 கைய விரிச்சா. 2 கையும் விரிச்சிட்டு எங்கேயோ தூரக்க இருக்கிற துவாரகாவாசின்னு கிருஷ்ண துவாரகாவாசின், ஏ கிருஷ்ணா கோவிந்தா அப்படின்னு கூப்பிடுவாளாகில் எவ்வளவு திட விசுவாசம் என் மேல இருந்திருக்கணும் அந்த திரௌபதிக்கு. ஏன்னா இவனுக்கு என்ன காதுல விழுமா, எங்கேயோ துவாரகையில இருக்கானேன்னு யோசிக்காம, அவன் சர்வஜன், அவனுக்கு காதுல விழும், அவன் என்னை காப்பாத்துவான்னு எவ்வளவு திட விசுவாசம் அந்த திரௌபதிக்கு இருந்தா லஜ்ஜைய விட்டு கோவிந்தான்னு என்னை கூப்பிட்டுருப்பா. லஜ்ஜைங்கிறது இருக்கும், எல்லாருக்கும் இருக்கும். நாமா சொல்லணும்னாலே லஜ்ஜை இருக்கும். அதுவும் நம்முடைய கோஷ்டிலேயே, நம்முடைய பஜனை கோஷ்டிலேயே நீ ஒரு நாமா சொல்லுன்னா நம்ம வெக்கப்படுவான். இல்லையே இன்னைக்கு எனக்கு முடியாதே, இல்ல எனக்கு இன்னைக்கு தொண்டை சரியில்லை, கொஞ்சம் த்ரோட் இன்ஃபெக்ஷன், நாளைக்கு பாடுறேன் அப்படின்னு நம்மளுடைய கோஷ்டிலேயே, நம்ம பஜனை கோஷ்டிலேயே நம்மளால நாம சொல்ல முடியாது, லட்சப்படுவோம். ஆனால் அங்கேயும் அசத்து சபை, அது என்ன சத்து சபையோ அது அசத் சபை. அசத் சபையில அத்தனை பேர்கள் மத்தியில லெஜ்ஜைய விட்டு கிருஷ்ணாமாம் தூரவாசினம் எப்படி சொன்னா, அவன் இந்த அசத் சபையில லெஜ்ஜைய விட்டு கோவிந்தான்னு கத்தினா ஹேன்னு ஏளனம் பண்ற கோஷ்டி அது.
அப்படி ஹேளனம் பண்றவர்கள் மத்தியில இருந்து கோவிந்தான்னு எவ்வளவு திட விசுவாசம் இருந்திருந்தா என்னை கூப்பிட்டிருப்பா. அத்தகைய திரௌபதிக்கு அவளுடைய ஜெனரேஷனா நான் கிருதார்த்தம் ஆயிட்டேங்கிறான். அதனாலதான் அவன் திரௌபதியை காப்பாத்தினது போறல, அவளுடைய புத்திரனான அபிமன்யுக்கும் பிறக்க வேண்டிய அந்த பிள்ளை பரீட்சித்தை காப்பாத்தினதும் போறல. இது குடும்பமா ஜென்மமா நான் கடனாளி ஆயிட்டேன், அந்த கடன்கிறது எனக்கு தீரவே தீராது அப்படின்னு அந்த நாமத்தினுடைய மகிமை தான் நமக்கு மகாபாரதம் பூரா. அந்த கோவிந்த நாமத்தினுடைய மகிமை, அத்தகைய நாம மகிமையை சொல்லக்கூடிய சரித்திரம் தான் இன்னைக்கு நம்ம அனுபவிக்க போற சரித்திரம். அந்த நாமத்துக்கு எவ்வளவு பெருமை, எவ்வளவு பிராதானியம் பகவான் கொடுக்கிறான் அப்படிங்கிறத காட்டுறதுதான் இன்னைக்கு நம்ம அனுபவிக்க போற அஜாமிலோபாக்கியானம். இந்த பாகவதத்துல ஷஷ்டஸ்கந்தத்துல வருது. அஜாமிலன் அப்படின்னு ஒருவன் அந்தன குடும்பத்தை சேர்ந்தவன், பிராமணன், நல்ல சிஷ்டாச்சாரம் உடையவன், நல்ல யாகங்கள் யஜ்ஞங்கள்லாம் பண்ணக்கூடியவன் தான், நல்ல வேதாத்தியனம் பண்ணவன், நல்ல சமத்தாதான் இருந்தான், நல்ல விவாகம் ஆயிருக்கு, நல்ல அப்பா அம்மாவை நல்லா பராமரிச்சுட்டு இருக்கான், நல்ல சகல சாஸ்திரங்கள் கரை கண்டிருக்கான், நல்ல வேதாத்தியனம் பண்ணிருக்கான். எங்கெல்லாம் அந்த ஊர்ல எல்லாம் ஏதாவது யாகம் யஜ்ஞம்னாலே இவனைதான் கூப்பிடுவான், இவன் தான் போய் பண்ணி வச்சுட்டு வருவான். நம்ம வருவாயே நம்ம குடும்பத்துக்காக வச்சுண்டு செலவழிச்சுண்டு, அனுகூலமான பத்தினி, நம்ம தாயார் தகப்பனார் இவ எல்லாரையும் வச்சுண்டு ஒரு சாமானிய கிரகஸ்தன் எப்படி குடும்ப தர்மத்தை பரிபாலிப்பானோ அது போல பரிபாலிச்சுட்டு இருந்தான் அஜாமிலன். எப்போதுமே நம்முடைய சங்கம் தான் நம்மளுடைய இருப்ப நமக்கு தீர்மானிக்கிறது. நமக்கு நம்மளுடைய ஃப்ரெண்ட் நம்முடைய சங்கம், நம் சங்கம் எப்படி அமையறதோ அப்படிதான் நம்ம வாழ்க்கையும் அமையறது. நல்ல சத்சங்கமா அமைஞ்சுட்டா நம்ம வாழ்க்கை அதுபடி அமையறது, துஷ்ட சங்கமா அமைஞ்சுட்டா அதன்படி ஆயிடுறது நம்ம வாழ்க்கை. அதுல இந்த அஜாமிலனுக்கு அப்படிதான் ஆயிடுத்து. கான்யகுப்ஜே த்விஜ கஷ்சித் தாசி பதிரஜாமிலஹ நாம்னா நஷ்ட சதாச்சாரோ தாஸ்யஹ சம்சர்க தூஷிதஹ காம்யகுப்ஜோ த்விஜ கஷ்சித். காம்யகுப்ஜம் அப்படிங்கிற அந்த ஊர், அதுல இதுல ஸ்லோகமே எப்படி ஆரம்பிக்கிறது, தாசிபதி அஜாமிளஹா, தாசிபதி அஜாமிளஹா. ஆரம்பமே இப்படி ஆரம்பிச்சுடுது. ஏன்னா அதுக்கு காரணம் இதுதான். என்ன ஆச்சு, ஒரு சமயம் அவளுடைய தகப்பனார், அஜாமிலனுடைய தகப்பனார் தர்ப்பம் சமித்து விறகு இதெல்லாம் தேவைப்படுறது யாகத்துக்கு, அதனால அதெல்லாம் கொண்டு வா, அதனால வனத்துக்கு போகணும், காட்டுக்கு போகணும், காட்டுக்கு போனா கொஞ்சம் தர்ப்பம் சமைத்து இந்த விறகு இதெல்லாம் சேர்த்து கொண்டு வந்துடலாம் யஜ்ஞத்துக்கு, யஜ்ஞத்துக்காக இந்த பொருட்கள் எல்லாம் தேவைப்படுறது, போயிட்டு வாப்பான்னு அனுப்பிச்சார். அதை அனுப்பிச்சதனுடைய விளைவு என்ன ஆச்சு, அவன் வனத்துக்கு போனான். வனத்துக்கு போய் அங்க இங்கன்னு அலைஞ்சு தனக்கு வேண்டிய விறகெல்லாம் பொறுக்கின்றான், தர்ப்பம் சமைத்தெல்லாம் தயார் பண்ணிட்டான், ஒரு மூட்டை முடிச்ச கட்டிண்டு அவன் புறப்பட்டு சரி கிரகத்துக்கு போலாம், நம்ம கிராமத்துக்கு போலாம் அப்படிங்கிறச்சே அங்க எதிர்ச்சியா என்ன ஆயிடுத்து, நல்ல பொடப்படன்னு நீருண்ட மேகம் புறப்பட்டு வந்து மழை கொட்டோன்னு கொட்டுறது. மழை கொட்ட ஆரம்பிச்ச உடனே எங்கேயாவது ஒதுங்கிக்கணும்னு தோணித்து. ஏன்னா ஒரு வச்சனமே உண்டு இல்லையா, மழைக்காவது ஸ்கூல் பக்கம் ஒதுங்கினியான்னு கேட்பா. அப்பெல்லாம் மழைக்காவது ஒதுங்கினா சரி கொஞ்சமாவது அந்த ஸ்கூல்ல இருந்து யாரையாவது ஏதாவது படிச்சுட்டு இருப்பா, அதுவாவது காதுல விழுங்கிறதுக்கு. அது போல இவன் ஒதுங்கின இடமும் ஒரு பாழடைஞ்ச ஒரு கட்டடம், பாழடைஞ்ச கட்டடம் ஒண்ணு இருக்கு. அந்த கட்டடத்துக்குள்ள சரி சித்தனாயி அங்க போய் இருப்போம், மழை நிக்கட்டும் கிளம்பலாம். ஏன்னா சாமான்யமா இருந்தா அவன் கிளம்பிடுவான். ஆனா தர்ப்பம் சமித்தெல்லாம் கையில கொண்டு போறதுனால அதெல்லாம் நனைஞ்சுடுத்துனா நாளைக்கே யஜ்ஞம்னு அப்பா சொன்னாலே, அப்புறம் யஜ்ஞத்துக்கு விறகெல்லாம் நனைஞ்சுடுத்துனா அப்புறம் உபயோகப்படாதே அப்படிங்கிற நல்ல எண்ணத்துலதான் போனான். நல்ல எண்ணத்துல என்ன ஆச்சு, இந்த பாழடைஞ்ச கட்டடத்துக்குள்ள போய் ஒதுங்கிட்டான். ஒதுங்கின உடனே அங்க பார்த்தா அங்க வந்து கச்சகச்சன்னு சில சத்தம் கேட்கறது, யாரோ சிரிக்கிற சத்தம் கேட்கறது, ஏதோ நிறைய பேர்கள் இங்க இருக்கிறது போல தெரியறது. யாரு இருக்கா இங்க, அதுவும் கொற்ற மழையில, மழை சத்தியத்தை விட இவர்கள் சிரிக்கிற சத்தம் ஜாஸ்தியா இருக்கே, என்னன்னு உள்ள போய் பார்த்தா சில பேர்கள் அங்க பரஸ்திரீ சங்கமம் பண்ணிட்டு இருக்கார்கள். அதை பார்த்துட்டான். அதை பார்த்த உடனே சித்த விகாரம் ஏற்பட்டுடுது.
என்ன ஏற்பட்டது, இவெல்லாம் பத்தியா எவ்வளவு சந்தோஷமா இருக்கா. நம்ம எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம், பிராத்தஸ்நானம் பண்றோம். அதிகாலவே 3 மணி பிரம்ம முகூர்த்தம்னு எழுப்பி விட்டுடுறோம். பிராத்தஸ்நானம் பண்ணிட்டு இருக்கோம். எவ்வளவு அனுஷ்டானம் பண்றோம், எவ்வளவு யாகம் பண்றோம், யஜ்ஞம் பண்றோம். அந்த புகையில எல்லாம் உட்காந்து அப்படின்னு நல்லா புகஞ்சுண்டு இதெல்லாம் நாமா பண்ணணுங்கிற, சந்தியாவந்தனம் பண்ணணுங்கிற, இதெல்லாம் பண்ணி நம்ம என்ன சுகத்தை கண்டோம். ஒரு அலட்சியம் வந்துடுது பத்தியில, ஒரு க்ஷண சங்கம். இவாள்லாம் பத்தியா எவ்வளவு சந்தோஷமா, இவாள்லாம் பிராத்தஸ்நானமா பண்றா, இல்ல வேற ஏதாவது செய்யறாளா, இவாள்லாம் ஏதாவது அனுஷ்டானம் பண்றாளா, என்ன பண்றா இவா, பகவன் நாமா சொல்றாளா, ஒண்ணும் இல்ல, சந்தோஷமா இருக்கா பத்தியலா வாழ்க்கையில. பரஸ்ரீ சங்கமம் எல்லாம் பண்ணிட்டு எவ்வளவு சந்தோஷமா இருக்கா. அப்படிப்பட்ட நாம் ஏன் இப்படி இருக்கக்கூடாது, நம்ம ஏன் கஷ்டப்படணும் நம்ம வாழ்க்கையில, நம்மளும் இவாள மாதிரி ஏன் சந்தோஷமா இருக்கக்கூடாது. இவாளுக்கு இப்ப என்ன குறைச்சல், கை கால் சரியா இல்லையா, இல்ல உடம்பு சரியா இல்லையா, எல்லாம் சரியா தானே இருக்கா, நல்லா தானே இருக்கா, சந்தோஷமா வேற இருக்கா. நாம ஏன் இப்படி இருக்கக்கூடாது, நம்ம எதுக்காக கஷ்டப்படணும். கஷ்டப்பட்டு பெரியவர்கள் சொல்றதெல்லாம் கேட்டுண்டு உட்காந்து நம்ம என்ன சுகத்தை கண்டோம் அப்படின்னு தோணிடுத்து, மனசுல சித்த விகாரம் ஏற்பட்டுடுத்து. ஆனா மற்றொரு பக்கம் மனசு சொல்றது, ஜாமிலா வேண்டாம், தப்பு, இந்த மாதிரி பண்ணாத, தப்பு, இந்த மாதிரி சிந்தனை பண்ணாத, எவ்வளவு சாஸ்திரம் படிச்சிருக்க, வேதாதீனம் எல்லாம் பண்ணிருக்க, அந்த சிஷ்டாச்சாரம் தான் உன்னை காப்பாத்தின்னு இருக்கு, அதை புரிஞ்சுக்கோ, இந்த மாதிரி எல்லாம் துஷ்ட சங்கத்துல போய் மாட்டிக்காத அப்படின்னு மற்றொரு பக்கம் தோன்றது மனசுல. சச்ச, தப்பு தப்பு, அந்த பக்கம் பார்க்க வேண்டாம், அந்த பக்கம் பார்க்க வேணாம் அப்படின்னு திரும்பிக்கிறான். ஆனாலும் மற்றொரு பக்கம் மனசு எப்போதுமே மனசுல எது பலியஸா இருக்கோ அது ஜெயிச்சிடும். நம்முடைய வாசனையில கெட்ட வாசனை நல்ல வாசனைன்னு இருக்கு, அதுல எந்த வாசனை பலியஸா இருக்கோ அது ஜெயிச்சிடும். அப்ப இந்த துஷ்ட சங்கத்தினுடைய வாசனை என்ன பண்றது, ஒரு பக்கம் இதெல்லாம் தப்பு, நம்ம தர்மப்படி இருக்கணும், அதர்மத்துக்கு பட்சம் நம்ம போகவே கூடாது, இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு மனசுக்கு தோன்றது. கிளம்பி புறப்பட்டு ஓடிடணும், இந்த பரவாயில்ல நனைஞ்சா நனைஞ்சிட்டு போறது, கிளம்பிடுவோம் அப்படின்னு தோன்றது. மற்றொரு பக்கம் ஆமங்கடக்கு என்ன பெரிய சுகத்தை கண்டோம், இத்தனை நாட்கள் பகவன் நாமா சொல்லிட்டு என்னத்தை கண்டோம், ஏழு மேல உட்காந்துருக்கோம், ஒண்ணும் கிடையாது, அடுத்த வேலைக்கு சோத்துக்கு திண்டாட்டம், இதெல்லாம் வச்சுட்டு நம்ம என்ன சுகத்தை கண்டோம், ஆமங்கடக்கு போ அப்படின்னு மற்றொரு பக்கமும் தோன்றது. அது அந்த துஷ்ட சங்கத்தினுடைய வாசனை பலியஸா இருக்கிறதுனால அது ஜெயிச்சுடுது. அது ஜெயிச்சு அவர்களோட போய் ஈடுபட்டுட்டான். உடனே தன்னுடைய தர்ப்பம் சமீபத்தெல்லாம் கீழே வச்சுட்டான். கீழே வச்சு அவன் அங்கேயே போய் அவர்களோடவே ஈடுபட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பரஸ்திரீ சங்கமம் ஆரம்பிச்சுடுது. அவனுடைய வாழ்க்கையில திசை மாறி போயிடுது, அப்படியே ட்ராக் மொத்தமா மாறிடுது, இவனா அஜாமிளன் அப்படின்னு ஆயிடுது. அப்படி இதை கண்டிச்சு அவனுடைய தாயார் தகப்பனார், எந்த தாயாரும் எந்த தகப்பனாரும் பிள்ளை இப்படி போறான்னா கண்டிக்க மாட்டார்களும், கண்டிப்பார்கள். உடனே அவனுடைய தாயார் தகப்பனார் கண்டிச்சார்கள் அவனை, இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, நீ என்ன மகா பாபியா இப்படி ஆயிட்ட, ஏன் இப்படி எல்லாம் செய்யற அப்படின்னு அவர்கள்லாம் கண்டிச்சதுனாலேயே அவர்களெல்லாம் கிரகத்தை விட்டு துரத்தி விட்டுட்டான். இனிமே அம்மாவாவது அப்பாவாவது கிளம்புங்க இங்கேருந்து அப்படின்னு துரத்தி விட்டாச்சு. தாயார் தகப்பனாரு கிரகத்துல இருந்து துரத்தியாச்சு. பிறகு அந்த பரஸ்திரியையே கொண்டு வந்து தன்னுடைய கிரகத்துல வச்சுட்டான். அவளையே கொண்டு வந்து வச்ச பிறகு அவனுக்கு ஒரு பத்தினி இருக்கா இல்லையா அஜாமிளனுக்கு, அவள் கண்ண கசக்கினாள். இப்படி கூட்டின்னு வந்து ஒரு கிரகிணி இருக்கிற இடத்துல இப்படி இவர்களெல்லாம் அழிச்சுட்டு வந்து வைக்கிறது எப்படியுமே உச்சிதமாகாதே அப்படின்னு அவள் கண்ண கசக்க ஆரம்பிக்க, உடனே அவளை செம்மையா அடிச்சு அவளையும் வெளியில துரத்தி, நீ இனிமே எனக்கு இருக்க வேண்டாம், இவளே போறோம் அப்படின்னு அவளையும் அடிச்சு கிரகத்தை விட்டு துரத்தி இப்படியே போயிடுது அவனுடைய வாழ்க்கை. அந்த நாட்கள் இப்ப இருக்கிற மாதிரி இல்ல. இப்பெல்லாம் யாரையும் பெரிய பெரிய பாப்பம் கூட துணிஞ்சு பண்றான். அதுல ஒரு பெருமை வேற. அப்படி பண்றவர்களுக்கு எல்லாம் பெருமைப்படுத்துறதுக்குன்னு கூட இருக்கிற துஷ்ட சங்கம் அப்படி பண்ணிடும். முதல்ல ஒரு தப்பு பண்ண ஆரம்பிக்கிறச்சேதான் கொஞ்சம் பயம் இருக்கும். அப்படியே அந்த தப்புல ஈடுபட்டு பண்ண ஆரம்பிச்ச பிறகு நம்ம பண்றது தப்பே இல்லை அப்படிங்கிற லெவலுக்கு போயிடுவான். கூட இருக்கிற துஷ்டர்கள்லாம் இன்னும் கேட்டா இது பெருமைன்னுடுவான். நீதான் சிங்கம், நீதான் தலைவன் அப்படின்னு ஒரு டைட்டில் வேற கொடுத்துருவான். டைட்டில் வேற கொடுத்து அந்த துஷ்ட சங்கம் அவனை அந்த அளவுக்கு கொண்டு போய் விட்டுடும். அதுதான் இப்ப அஜாமிளன் வாழ்க்கையில நடந்தது. கொஞ்சம் கொஞ்சமா தாயார் தகப்பனார் அடிச்சு விரட்டினான், மனைவியை தியாகம் பண்ணி அவளோடவே வாழ ஆரம்பிச்சுட்டான். அந்த பரஸ்திரியோடவே வாழ ஆரம்பிச்சு அவள் மூலமாக நிறைய குழந்தைகள் உண்டாயிடுது அஜாமிளனுக்கு. அவளும் இவனிடத்துல தனம் இருக்கிற வரைக்கும் கூட இருப்பள், அவ்வளவுதானே. தனம் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே செலவழிய ஆரம்பிச்சது. ஏன்னா அந்த நாட்கள் ஜாதி பிரச்சனை பண்ணி வச்சுட்டா அஜாமிளனை. இப்ப மாதிரி இல்ல. இப்பன்னா யாரு என்ன தப்பு வேணா பண்ணலாம், ரோட்ல இருக்கிறவா கூட சபாஷ் போட்டு போவான். அப்ப அந்த மாதிரி இல்லையே.
இப்படி ஒருவன் தப்பு பண்றான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அந்த கிராம ஜனங்கள் எல்லாம் கூடினார்கள். கூடி, ஏண்டா அப்பா அம்மாவை கைவிட்ட, ஏன் அப்பா அம்மாவை துரத்தி அனுப்பிச்ச, ஏன் பத்தினியை கைவிட்ட, நம் தாலி கட்டின மனைவியை கைவிடலாமா, அவளை ஏன் கைவிட்ட, இப்படி எல்லாம் பண்ணக்கூடிய ஒன்ன நாங்க ஜாதி பிரச்சனை பண்றோம். அந்த காலத்துல அது பெரிய தண்டனை. அதான் ஒதுக்கி வச்சுடுவான். இனிமே யாருமே அந்த ஒரு நபரோட பேச்சுவார்த்தை வச்சுக்க மாட்டான். அவனிடத்துல எதுவும் குடுத்தல் வாங்கல்லாம் வச்சுக்க மாட்டான். அவனை ஒதுக்கி வச்சிடுவா. எல்லா விஷயத்துல இருந்துமே ஒதுக்கி வச்சிருவா. அந்த மாதிரி அஜாமிலனுக்கு தண்டிச்சுட்டான். கிராமத்துல அவ்வளவு தண்டனை வாங்கியும், ஜாதி பிரச்சனை முதலிய தண்டனை எல்லாம் வாங்கியுமே அவனுக்கு புத்தி வர வேண்டாமோ? அப்பவாவது புத்தி வர வேண்டாமோ? வரல. அந்த அளவுக்கு துஷ்ட சங்கத்தினுடைய வாசனையில போய் விழுந்ததுனால இத்தகைய தண்டனைகள் அந்த ஒரு கிரகம் மட்டும் தனியா இருக்கு. அஜாமிலனுடைய கிரகம் மட்டும் தனியா இருக்கு. யாருமே அவனோட பேசுறது கிடையாது, பேச்சு துணைக்கு ஒரு ஆள் கிடையாது. அவன் அந்த காலத்துல எல்லாம் குல தொழில் சாத்துர்வர்ணியம் மயா சிருஷ்டம்னு பகவான் கீதையில சொல்லியிருக்காங்கல்ல. அவரவர்களுடைய குல தொழில பண்ண காலம் அப்போ. இப்ப மாதிரி யாருக்கு வேணா என்ன வேணா வேலை, எங்க போனா வேலை, ஐடி கம்பெனி அந்த மாதிரி எல்லாம் இல்லாததுனால அவனுடைய குல தொழில தான் அவன் பண்ணணும் அப்படிங்கறச்சு. அவனுடைய குல தொழில் அவன் பிராமணன் அப்படின்னு சொன்னதுனால, அந்தன குடும்பத்துல வந்ததுனால அவனுடைய குல தொழில் அவன் என்ன பண்ணலாம், 4 பேருக்கு வேதம் சொல்லி கொடுக்கலாம், பாரணை பண்ணி வைக்கலாம், எங்கேயாவது போய் யாகம் பண்ணலாம், யஜ்ஞம் பண்ணலாம், ஹோமம் பண்ணி வைக்கலாம். இதெல்லாம் தான் அவன் செஞ்சுட்டு இருந்தான். அவனுடைய குல தொழில் இப்ப பண்ண முடியல. இன்னும் யார் இவன் ஒரு வேத பாடசாலை அமைக்கிறேன்னா இவனிடத்துல வேதம் படிக்க யார் வருவா? அது ஜாதி பிரச்சனை வேற பண்ணி வச்சுட்டா அவனை. இவனிடத்துல போய் வேதாத்தியனம் பண்றதுக்குன்னு தன்னுடைய ஆத்து பசங்கள் எல்லாம் யாராவது அனுப்புவாளோ? அந்த பக்கமே போகாதன்னுட்டான். கிராமத்துல அந்த அஜாமிலனுடைய கிரகம் அங்க இருக்கு, அங்க ஒரு கருப்பு புள்ளி போல குத்தி வச்சுட்டான். அந்த பக்கமே இனி யாரும் போகக்கூடாது. அதனால யாரும் இவன் இடத்துல பாடம் படிக்க வரதில்லை. முன்னாடி பண்ண அவன் குல தொழில் எல்லாம் போயிடுது. யாரும் அவனை யஜ்ஞம் பண்ண, யாகம் பண்ண, ஹோமம் பண்ண யாரும் அவனை கூப்பிடுறது கிடையாது. சரி, பின் என்னதான் வருவாய்? இப்ப நிறைய குழந்தைகள் ஆயிடுத்து, குடும்பம் வளர்ந்துடுத்து. தன்னை நம்பி அந்த ஒரு ஸ்திரீ வேற இப்ப இங்க உட்காந்துருக்கா. அவள் பரஸ்திரீ வேற இருந்தாலும் இன்னும் நம்மளுடைய குடும்பம் இப்ப பெருசாயிடுதே, இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு இனி நம்ம யாரும் வேலைக்கும் கூப்பிட மாட்டேங்கிறா. அடுத்து திருட்டு போயாச்சு, திருட போயாச்சு. அங்கங்க போய் கொள்ளை அடிக்கிறது. கொள்ளை அடிச்சா எல்லாரும் சும்மா விடுவானா? அவனை துரத்தி பிடிக்க வருவா. துரத்தி பிடிக்க வச்ச கொலை பண்ணு, பஞ்சமகா பாதகங்கள் எல்லாம் வந்தாச்சு. கொலை பண்ணு, இந்த திருடினங்கிறதுக்காக, திருடின குற்றத்துக்காக அவனை பிடிக்க வந்தா உடனே வாழை எடுக்கையில யாரு நம்மளை பிடிக்க வராளோ அவர்கள் எல்லாம் வெட்டு குத்து. அடுத்தது கட்ட பஞ்சாயத்து, மதுபானம், சூதாட்டம் எல்லாம் வந்துடுது. ஒண்ணுக்கு மேல ஒண்ணு. ஏன்னா எப்போதுமே தப்பு சின்னதாதான் ஆரம்பிக்கும். சின்னதா ஆரம்பிச்சு அப்புறம் இதுக்கப்புறம் அது இப்ப எப்படி போச்சு பார்த்தேன்னா அஜாமிலனுடைய வாழ்க்கை அந்த பரஸ்திரீ சங்கமத்துல இருந்து ஆரம்பிச்சு அவனை யாரும் வேலைக்கு கூப்பிட மாட்டேங்கிறான்னு. அடுத்தது திருட்டுக்கு அடுத்தது திருடினா பிடிக்க வராங்கிறதுக்காக கொலை. அப்புறம் கொலை பண்ணின பிறகு கட்ட பஞ்சாயத்து. அந்த கொலையெல்லாம் மறைக்கணும் இல்லையா, அதனால கட்ட பஞ்சாயத்து. அதற்கு பிறகு என்ன ஆகும்? கட்ட பஞ்சாயத்து இதெல்லாம் ஆச்சு. இப்ப வருவாய்க்கு என்ன பண்றது, தனத்துக்கு என்ன பண்றதுன்னா சூதாட்டம். இப்படியே மொத்தமா மாறி போயிடுத்து அவனுடைய வாழ்க்கை. இப்படி ஆன பிறகு என்ன ஆச்சு? கொஞ்சம் கொஞ்சமா அவன் கையில இருக்கக்கூடிய தனங்கள் எல்லாம் செலவழிஞ்சு போய் அவன் என்ன மதுபானம் வேற பண்ண ஆரம்பிச்சு. ஏன்னா அவன் சூதாட்டத்துல எல்லாம் நிறைய பைசா வருது. இப்பெல்லாம் நம்ம பாக்குறோம் இல்லையா, ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஷேர் மார்க்கெட். அது ஏதோ கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக இன்வெஸ்ட் பண்றவா சில பேர் இருப்பா, சில பேர் அதுலயே போயிடுவா. கார்த்தால ஆரம்பிச்சாச்சுனாலே அந்த ஷேர் மார்க்கெட்டை பார்த்துட்டே தான் எழுந்துக்க வேண்டியது. பகவத் ஸ்மரணம் கூட கிடையாது. அதை பார்த்துட்டு இன்னைக்கு ஏறி இருக்கா இறங்கி இருக்கா அப்படியே பார்த்து அது உள்ளேயே போய் அது ஒரு விதமான ஒரு பித்து நிலைக்கு கொண்டு போய் விட்டுரும் நம்மள. அந்த மாதிரி சூதாட்டத்துக்கு போனதுனால அதுல வர பைசாவெல்லாம் வச்சுட்டு மதுபானம் பண்ண ஆரம்பிச்சு இப்படி போயிட்டு இருக்கக்கூடிய அவன் வாழ்க்கையில ஒரு நாள் என்ன ஆச்சு? எங்கேருந்தோ ஒரு சாது, அந்த சாது ஒரு ரிஷின்னு வச்சுக்கலாம். அவர் என்ன பண்றா, கையில கமண்டலு தீர்த்தத்தோட ஊரு ஊரா கஷேத்திரங்களுக்கு போயின்னு இருக்கார். கஷேத்திரங்களுக்கு போனவர் அவருக்கு தெரியாது இல்லையா இது அஜாமிலனுடைய கிரகம், இங்க போய் உட்காரக்கூடாதுன்னு. இவன் ஆத்து தின்ன வாசல்ல அவர் உட்காந்து நாராயண 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 அப்படின்னு அவர் நாராயண நாம சங்கீர்த்தனம் பண்ணின்னு அங்க உட்காண்ட உடனே அங்க இருக்கிறவா எல்லாரும் ஐயோ இது என்ன ஆச்சு, இந்த சுவாமி அங்க போய் உட்காந்துட்டாரே, அம்மா தலையில அடிச்சுக்கிறார்கள் எல்லாம், இது அஜாமிலனுடைய கிரகம், அந்த பாபியனுடைய கிரகம் இது.
அவன் அந்த ஆத்து வாசல்ல போய் இவர் உட்காந்துட்டாரே, சுவாமி இப்படி எழுந்து வந்துரும் எழுந்து வந்துரும் எழுந்து வந்துரும்னா அவருக்கு நிஷ்டையே இல்லை. நாராயண நாமத்துல ஆழ்ந்தவர். அப்படியே நாராயண நாம சங்கீர்த்தனத்தை இன்னைக்கு இன்றைய தினம் என்ன ஆவர்த்தி வச்சிருக்காரோ அது பூர்ணமா அஜாமிலனுடைய கிரகத்துல பண்ணிட்டார். அந்த திண்ண வாசல்ல உட்காந்து பண்ணிட்டார். பண்ண உடனே அவன் நன்ன மதுபானம் பண்ணிட்டு உருண்டு கிடக்குறான் உள்ள. அவனுக்கு ஏதோ இந்த நாமம் காதுல விழுந்துடுத்து. நாராயண 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 அப்படின்னு இவர் சொல்றது காதுல விழுந்துடுத்து. காதுல விழுந்த உடனே யாரு நாராயணான்னு சொல்ற, யாராவது இந்த பக்கமா வந்தாலே சி பாப்பி சி துரோகி அப்படின்னு இங்க பார்த்தாலே வெச்சிட்டு போவான். இந்த கிரகத்து வழியா யாராவது கிராஸ் பண்ணா கூட பாப்பி பாப்பி வந்து நிக்கிறான் பாரு, துரோகி துரோகி அப்படின்னு எல்லாரும் அவனை காரி துப்பிட்டு போறவாதான் இருக்கான். அப்படி இருக்கிறச்சே யாரோ நம்ம பாட்டு வாசல்ல உட்காந்து நாராயண நாராயணன் சப்தம் கேட்கறதே அப்படின்னு நினைச்சு அப்படியே ஆடிண்டே வரலாம். சில மதுபானம் பண்ணிருக்காலையும் ஆடிண்டே வரான். வெளியில வந்து பார்த்தா யாரோ ஒரு சாது உட்காந்து நாராயண நாமம் சொல்லிட்டு இருக்கார். நல்ல பித்தன் நிலையில தான் இருக்கான். ஏன்னா நல்ல மது ஏறி இருக்கு இல்லையா தலைக்கு மேல, பித்தனாதான் இருக்கான். இருந்த போதிலும் அந்த நாமத்தினுடைய மகிமை என்ன பண்ணிடுத்து, கண்ணுல கண்ணீர் வந்துடுத்து, கண்ணுல ஜலம் வந்துடுத்து. அவர்கிட்டக்க போறான், கை குபிச்சுக்கிறான். சுவாமி எவ்வளவோ தப்பு பண்ணிட்டேன், தப்பு தண்டா பண்ணிட்டேன். நீ என்னுடைய கிரகத்து வாசல்ல எல்லாரும் காரி துப்பிட்டு போவா சுவாமி, நீர் வந்து இங்க உட்காந்து நாராயண நாமம் சொல்றீங்களே அப்படின்னு கதறணும்னு தோணிட்டு கதறி அழ ஆரம்பிச்சிட்டேன். இத்தனை நாட்கள் அத்தனை பேர் காரி துப்பினா இல்லையா அவனை, அதெல்லாம் மனசுக்கு ஞாபகம் வர கதறிட்டான். இவரை பார்த்ததும் இந்த சாதுவை பார்த்ததும் கதறின உடனே அவருக்கு சரியா பாவர்த்தியும் முடிஞ்சது, நிஷ்ட கலைஞ்சது. எழுந்து கிருபையோட பாக்குறார் அஜாமிலனை. கிருபையோட பார்த்து யாருப்பா என்னப்பா அப்படின்னு கேட்டதும், சுவாமி என் பேரு அஜாமிலன், நீங்க இப்ப நாம சொல்லிட்டு இருந்தேலே அது ரொம்ப ருச்சியா இருந்தது, நிறைய தப்பு பண்ணிட்டேன் சுவாமி, என் வாழ்க்கை திசை மாறி போயிடுது அப்படின்னு உண்மையை ஒத்துண்டான். இதுதான் ஆச்சாரியன் கிட்ட போய் சரணாகதி பண்றதுன்னு அர்த்தம். போய் உண்மையை ஒத்துண்டான். ஆச்சாரியன்ட்டு நம்ம என்ன பாபம் பண்ணாலும் போய் ஒத்துண்டு சரண்டர் ஆயிடணும், அவ்வளவுதான். ஒத்துண்டான், ஒத்துண்டு சரணாகதி பண்ணிட்டான். பண்ண உடனே அவர் என்ன சொல்றார், சரி வாப்பா பிராயஷ்சித்தம் எல்லாம் பண்ணிக்கலாம், பரவாயில்ல ஏதோ தப்பு ஆயிடுத்து என்ன பண்ண முடியும், வா பிராயஷ்சித்தம் எல்லாம் பண்ணிண்டு மறுபடியும் சன்மார்க்கத்துக்கு வந்துரு. நம்பிக்கை இல்ல சுவாமி இனிமே எனக்கு, உண்மை அதையும் உண்மை ஒத்துண்டான். நம்பிக்கை இல்ல, இனிமே என் வாழ்க்கை மறுபடியும் மாறும்னு எனக்கு தோணல, மதுபானத்தை நான் விடுவேன்னு எனக்கு தோணல, இந்த ஸ்திரீ சங்கமத்தை விடுவேன்னு எனக்கு தோணல. ஏன்னா என்னதான் மனசுல சில பேர்களுக்கு தப்புன்னு தோணும், தெரியும், ஆனாலும் அதுல இருந்து வெளியில வர முடியாது. அந்த நிலை அஜாமிலனுக்கு தப்புன்னு தெரிஞ்செடுத்து, ஆனா வெளியில வர முடியலை. வெளியில வர முடியல என்னால அப்படின்னதும், சரி கவலைப்படாத, இப்ப நீ என்ன நிலைமையில இருக்க, இந்த சாது கேட்கிறார், இப்ப நீ என்ன நிலைமையில இருக்க, உன் கிரகம் இப்ப எந்த நிலைமையில இருக்கு, யாரு இருக்கா உன் கிரகத்துல? ஏதோ நிறைய குழந்தைகள் இருக்கு சுவாமி, ஒரு 10-15 குழந்தைகள் இருக்கும் போல இருக்கு. கூட அவ பேரு கூட என்னன்னு எனக்கு தெரியல, என் கூட ஒரு ஸ்திரீ இருக்கா, ரொம்ப சந்தோஷம்ப்பா, பேரு கூட என்னன்னு தெரியாம ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்க. சரி இப்ப அவள் எப்படி இருக்கா அப்படின்னா, அவள் இப்ப கர்ப்பமா இருக்கா, பிரசவிக்க போறா அப்படின்னதும், சரி அப்படி ஆகில உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும் இல்லையா, அதுக்கு நாராயணான்னு பேர் வை, அவ்வளவுதான், நீ வேற ஒன்னும் பண்ண வேண்டாம், அதுக்கு நாராயணான்னு பேர் மட்டும் வெய்யே, அதை அடிக்கடி அடிக்கடி கூப்பிட்டுன்று போறோம் அப்படின்னு மட்டிலும் சொல்லிட்டு இவர் கிளம்பிட்டார். பிறகு குழந்தை பிறந்தது. குழந்தை பிறந்தது, அவன் தான் கடைக்குட்டி. அவனுக்கு நாராயணான்னு பேர் வச்சுட்டான். ஏதோ அவன் மனசுல இருந்தது அவ்வளவு சித்த விகாரத்திலையும் அதை ஞாபகம் வச்சுண்டு, அன்னைக்கு ஒரு பெரியவர் வந்து சொன்னாரே அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுண்டு நாராயணான்னு பேர் வச்சுட்டான். வச்சுன்னா அடிக்கடி டேய் நாராயணா இங்க வாடா, நாராயணா இதை பண்ணுடா, நாராயணா இதை செய்டா, நாராயணா தூங்குறியாடா, நாராயணா ஸ்கூலுக்கு போயிட்டியாடா, நாராயணா வந்துட்டியாடா, நாராயணா சாப்பிட்டியாடா, இப்படியே நாராயண நாம சங்கீர்த்தனம் வாட்டில் ஆயின்னு இருக்கு. அடிக்கடி அடிக்கடி அந்த குழந்தை மேலதான் அவனுக்கு வாத்சல்யம் ஜாஸ்தி. நாராயணா நாராயணான்னு கூப்பிட்டு கூப்பிட்டு நாராயண நாம சங்கீர்த்தனம் அவன் புத்திரனை கூப்பிடுற ரீதியிலேயே ஆயின்னு இருக்கு. புத்திரனை கூப்பிடுற ரீதியிலேயே ஆயின்னு இருக்கிற சமயத்துல என்ன ஆச்சு, 88 வயசு ஆயிடுதான். 88 years, 88 வயசு இங்க இருக்கு பாகவதத்துல அவனுடைய வயசு. ரொம்ப வியாதிஷ்டனா போயிட்டான். ஏவம் நிவசதஸ்தஸ்ய லாலயானஸ்ய தத்சுதான் காலோத்யகான் மகான் ராஜன் அஷ்டசீத்யாயுஷ சமாகா. அஷ்டசீத் 88 வயசு, ஆயுஷ சமாகா அவன் ஆயுசு முடிய போற சமயம் ஆயிடுத்து. ரோகங்கள் வந்துடுத்து, உடம்பு பூரா ரோகம்.
இத்தனை நாட்கள் பண்ண பாபத்தினுடைய விளைவா உடம்புல எங்க பார்த்தாலும் ரோகம், வாய் ஒரு பக்கம் வாங்கிய வலிப்பன்னு நமக்கு சொல்லியிருக்கா இல்லையா ஆழ்வார். அது போல வாயெல்லாம் ஒரு பக்கம் கோணிண்டு போய் எதிரில யார் வரா யார் போறா என்ன பண்றா ஒண்ணும் தெரியாத நிலைமையில அப்படி விட்டது இட்டபடி அப்படியே கடக்கிறானா அஜாமிலன். இப்படி கிடைக்கிற சமயத்துல யாராவது ஒருத்தரை கூட்டு ஒருவா தீர்த்தம் கொடுக்கறதுக்கு அடியே வாடி குடிடின்னா நம்ம பத்தினி வேணா கொடுப்பா. இவளை யாரோ ஒருத்தி இவள் கொடுப்பலான்னு இவனை யாரும் கண்டுக்கிறவா இல்ல, யாரோ அவனை சீண்ட கூட மாட்டேங்கிறா. அப்படி இருக்கிற சமயத்துல அடிக்கடி நாராயணா நாராயணா ஒரு ரெண்டு வா ஜலம் கொடுப்பா தீர்த்தம் கொடுப்பா அப்படின்னா அவனுக்கு இவர் மேல எல்லாம் ஒரு லட்சியமே இல்லை. தன்னுடைய அப்பா இவருக்கு ஏதாவது செய்யணும் அதெல்லாம் அவனுக்கு லட்சியம் இல்லை. அவன் பாட்டு அவன் வேலையில இருக்கான். அப்படி இருக்கிற சமயத்துல அவனுக்கு ஆயுசு முடியற டைம் ஆன பிறகு ஆயுசு முடியற சமயத்துல சபாஷஹஸ்திராம் ஸ்ரீ திருஷ்டுவா புருஷான் பிருஷதாருணான் வக்ரதுண்டானூர்தரோம்னா ஆத்மானம் நேதுமாகதான். பயமா இருக்கு ஸ்லோகத்தினுடைய வர்ணனையே. இப்ப என்ன சொல்றது இந்த ஸ்லோகத்துல என்ன பாகவதம் நமக்கு சொல்றதுன்னு பார்த்தா சபாஷஹஸ்தான் பாசக்கயிறை கையில எடுத்துண்டு யமதூதர்கள் 3 பேரா வந்திருக்காளாம். ஏன்னா அவ ஆடாதான் எப்பவும் வருவா, இவனா வரமாட்டா. 3 பேர்கள் அதிபயங்கரமா இருக்கு அவர்களுடைய ரூபத்தை பார்த்தா தலையில எல்லாம் கொம்பு முளைச்சிருக்கு, வாயில நீண்ட தந்தம் பற்கள் எல்லாம் அப்படி முளைச்சிருக்கு, முழு பிதுங்கின கண்கள், இப்படி பிரசன்னமா இருக்கக்கூடிய கண்கள் இல்ல, அப்படியே ஆக்ரோஷத்தோட கூட முழு பிதுங்கின கண்கள். சபாஷஹஸ்தா ஸ்ரீ திருஷா திருஷ்டுவா த்ரீஹி திருஷ்டுவா 3 பேரா வந்திருக்கா. 3 பேரா வந்து வக்ரதுண்டானூர்னா வக்ரதுண்டா அதாவது தன்னுடைய பற்கள் எல்லாம் அவ்வளவு கோரமா இருக்கா அவர்களுக்கு. அவர்களை பார்த்தாலே பயமா இருக்கு. ஆத்மானம் நேத்து பாகத்தானு அந்த ஆத்மாவை எடுத்துட்டு போறதுக்காக வந்துட்டார்கள். பாசத்தை கழுத்துல போட்டாச்சு. கழுத்துல பாசத்தை போட்டு அந்த பாசக்கயிறை போட்டு இழுக்க போறார்கள். அந்த சரீரத்தை விட்டு இந்த ஜீவன் புறப்பட போறது. இனி இந்த சரீரம்ங்கிறது ஒரு போத்தின சட்டை தான், உள்ள இருக்கக்கூடிய ஜீவன் தான். அந்த ஜீவன் எடுத்தாச்சுன்னா இனி இந்த சரீரத்துக்கு எந்த வேல்யூவும் இல்லை. உள்குள்ள அந்த சைத்தன்ய ஜோதி அந்த ஜீவன் இருக்கிற வரைக்கும் தான் இந்த சரீரத்துக்கு வேலையே. அது வரைக்கும் தான் கண்ணு பார்க்கும், மூக்கு முகரும், வாய் பேசும், வாய் சுவைக்கும், நாக்கு சுவைக்கும், கைகள் வேலை செய்யும், கால்கள் வேலை செய்யும், எல்லாமே அந்த உள்ள சைத்தன்ய ஜோதி இருக்கிற வரைக்கும் தான். எப்ப அந்த ஜீவன் கிளம்பிடுத்தோ இனி அப்ப கூட இருக்கே ஒரு பிரேதத்தை இப்படி போட்டு வச்சிருக்கோம். போட்டு வச்சாலும் அப்பவும் இருக்கு இல்லையா, அப்பவும் கண்ணு இருக்கு, வாய் இருக்கு. அப்ப ஆனா கண்ணு பார்க்க மாட்டேங்கிறதே. எல்லாரும் பந்துக்கள்லாம் வந்து அழறார்கள், காது இருக்கே ஆனா கேட்க மாட்டேங்கிறதே. வாக்கரிசி போடுறார்கள், சுவைக்க மாட்டேங்கிறதே. காரணம் உள்ள இருக்கிற ஜீவன். இது நம்ம சொல்றச்சே சொன்னோம் இல்லையா, ஒரு அஜ்ஞானி கூட என் உடம்பு சரியில்லைன்னு பிரிச்சு சொல்றான்னு. இந்த கட்டத்துல பாருங்க, இந்த கட்டத்துல ஒருவன் போயிட்டான்னா ஒரு பிரேதமா இருக்குன்னா, அதாவது ஒரு கீதா சீதா இல்ல ஒரு ரவி ஏதோ ஒரு பேர் இத்தனை நாட்கள் ஒரு நாமா வச்சுன்னு கூப்பிட்டு இருந்தோம்ல, ராமா கிருஷ்ணான்னு எதையோ ஒரு நாமத்தை வச்சு கூப்பிட்டு இருந்தோம்ல. அப்போ கீதா படுத்துட்டு இருக்கா, சீதா படுத்துட்டு இருக்கா, இல்ல ரவி படுத்துட்டு இருக்கான், ராமன் படுத்துட்டு இருக்கான்னு சொல்ல மாட்டா. பாடி கிடக்கிறது, ஆனா பாடி வந்துடுதா, பாடி எடுக்க போறா அப்படின்னு சொல்றாளா இல்லையா? அப்ப இது சரீரம் தான் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியறது இல்லையா? அது தெரியாதபடியே நம்ம அதை உபயோகிச்சுட்டு இருக்கோம். சில சந்தர்ப்பங்கள்ல புரியறது, சில சந்தர்ப்பங்கள்ல போய் இன்னைக்கு இவர்கள் இல்லைங்கிறது எவ்வளவு சத்தியமோ நாளைக்கு அவ்வளவு சத்தியம் நம்ம இருக்க போறது இல்லைங்கிறது. அப்படி இருக்க இன்னுமா நம்ம இந்த லோக மாயையில ஈடுபட்டு இருப்போம். பகவன் நாமா பின்ன எப்பதான் சொல்றது அப்படிங்கிற நம்மளுடைய அந்த சித்த சுத்தி ஏற்படணுங்கிறதுக்காக தான் இப்ப இவனுடைய சரித்திரம். கழுத்துல பாசத்தை போட்டுட்டார்கள், பாசத்தை போட்டு இழுக்க போறார்கள். இந்த சமயத்துல கூட யமதூத்தாளை பார்த்து ஒரு பயம் வந்துடுது. அவர்கள் பார்த்து ஒரு பயம் வந்ததை காட்டிலும் இன்னொரு பயம் என்னவா, என் புத்திரனை பார்க்காம போயிட போறேனே, என் புத்திரனை பார்க்காம நான் போயிட்டா அப்புறம் நான் எங்க போய் இனிமே அவனை பார்ப்பேன். தூரே கிரீடன சத்தம் புத்திரம் நாராயணா வயோகோ, நாராயணா 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 அப்படின்னு கத்தினாலாம். தூரே கிரீடன காசக்தம் புத்திரம் நாராயணா வயோகோ, புத்திரா நாராயணா நாராயணா அப்படின்னு கத்த அவனும் வாசல்ல சடுகுடு விளையாடிட்டு இருக்கான். தன்னுடைய நண்பர்களோட சடுகுடு விளையாடிட்டு இருக்கான். வாசல் அவனுடைய நண்பர்கள் எல்லாம் சொல்றா,
ஏண்டா உன் அப்பா கத்தராடா, உன் அப்பா கத்தரா. கத்தரா, ஆமா கிடக்கு அந்த கிழம். அது அப்படிதான் கத்திண்டு கிடக்கும், அது சாக கிடக்குறது. அது அப்படிதான் கத்திண்டு கிடக்கும். எப்பா பறிச்சும்மா நாராயணா நாராயணான்னு என்னை கூப்பிட்டு உயிரை எடுத்துட்டு நீ வா நம்ம விளையாடுவோம் அப்படின்னு அந்த புத்திரனோ விளையாடின்னு இருக்கான். ஆனால் இவனோ தூரே கிரீடன காசத்தம் புத்திரம் நாராயணாக்வயம், புத்திரா நாராயணா அப்படின்னு கூப்பிட்டுட்டான். கூப்பிட்ட உடனேலுமே எங்கேயோ யோக நித்திரையில இருக்கிற பகவான் அவர் பாட்டு யோக நித்திரையில இருக்க வேண்டியதுதானே. நாராயணான்னு கூப்பிட்ட உடனே அபயம் அப்படின்னு அவன் கண்ணை திறந்தாலும். கண்ணை திறந்து அவருடைய விழிகள் நேர எங்க விழுந்தது? அஜாமிலன் மேல. அஜாமிலன் மேல நேர அவனுடைய கிருபையை கொண்டு வந்து கொட்டுறான். கொண்டு வந்து கொட்டிட்டான் அவனுடைய கிருபையை. உடனே அபயம் அப்படின்னு அங்கேயிருந்து ஒரு சப்தம் கேட்கிறது. கழுத்துல பாசம் போட்டு இவர்களோ இழுக்கிறார்கள். இழுக்கிற சமயத்துல கேயூயம் பிரதிஷேந்தாரோ தர்மராஜஸ்ய சாசனோ கஸ்ய வாகுத ஆயாதாக கஸ்மாதஸ்ய நிஷேததாக. இவர்கள் பாசத்தை போட்டு இழுக்கறச்சே விஷ்ணு பார்ஷதர்கள் வந்துட்டார்கள். அது நிறுத்துங்கள் அப்படின்னு அவர்கள் எல்லாம் சொன்னான். நிறுத்துங்கள் அப்படின்ன உடனே இவர்கள் திரும்பி பார்க்கிறார்கள். யமதூதர்கள் யாரு எங்களை நிறுத்துன்னு சொல்றத? இதுவரைக்கும் யாருமே அப்படி சொன்னது இல்லையே. யமதூதாளை பார்த்து நிறுத்து அப்படின்னு யாராவது சொல்லுவாளோ? யாருக்காவது அப்படி சொல்றதுக்கு தைரியம் இருக்கும்? சித்திரகுப்தனுக்கே கை ஒடிச்சு போச்சான் இவன் பண்ண பாபத்தெல்லாம் எழுதி. அப்பேற்பட்ட பாபிய அல்லவா ஒரு யமதூதர்கள் வந்து தூக்குறார்கள். அப்படி அவனை தூக்கரிச்சு உடனே இங்க நிறுத்து அப்படின்ன உடனே அப்படி திரும்பி பார்க்கிறார்களாம் யமதூதர்கள். யார் நீங்கள்லாம்? எங்களை நிறுத்து. அதுவும் நாங்கள்லாம் யாரு? தர்மராஜனுடைய தூதர்கள் நாங்க. கேயோயம் பிரதிஷேதாரோ தர்மராஜஸ்ய சாசனோ, தர்மராஜன் அவனுடைய யம தர்மராஜனுடைய தூதர்கள் அல்லவா நாங்கள். எங்களை பார்த்து நிறுத்துன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன தைரியம் இருக்கு அப்படிங்கிற ரீதியில இப்படி திரும்பி பார்த்தா இவர்களோ சதுர்புஜனா வந்து நிற்கிறார்கள். விஷ்ணு பார்ஷதர்கள். முகம் பிரசன்னமான முகம், நல்ல கண்கள் அப்படியே தாமரை போல. பகவானுக்கு எப்படி பத்மநாபனா இருக்கானோ அது போலவே இவர்களுடைய கண்கள், இவர்களுடைய பிரசன்னமான முகம், அவர்களின் வாயில வர அந்த லாபம், இதெல்லாம் பார்த்த உடனே அவர்கள் மனசுல அப்படியே லகிச்சு போய் மோகிச்சு போய் நின்னு பார்த்து கேட்கிறார்கள். கிம் தேவா உபதேவாவா யோயம் கிம் சித்த சத்தமா சர்வே பத்ம பலா சாக்ஷாஹ பீத கௌஷேய வாசசஹா. கிம் தேவா, நீங்க யாரு? நீங்கள் தேவர்களா? கிம் தேவா இல்ல உபதேவர்களா? உபதேவாவா யோயம் கிம் சித்த சத்தமா, இது சித்தர்களா நீங்கள்? யாராவது சித்த புருஷர்களா நீங்கள்? யாரு நீங்கள்? இது வரைக்கும் நாங்கெல்லாம் பாவிகளையே பார்த்திருப்போம். அதாவது இந்த கோர்ட்டுல வேலை செய்யற ஒரு வக்கீலுக்கு போலீஸ்க்கெல்லாம் அந்த கிரிமினல்ஸையே பார்த்து 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 அவர்கள் 4 சாதுக்களை பார்த்தா அப்பாட அப்படின்னு அவர்கள் மனசுலயும் தோணும் இல்லையா? அது போலதான் இவர்கள் பாவிகளையே பார்த்து 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 அந்த பாவிகளுக்கு தண்டனை கொடுத்து கொடுத்து அது ஐயோ ஐயோன்னு கத்தும். இதெல்லாமே பார்த்த எங்களுக்கு உங்களை பார்த்த உடனே அப்பாட அப்படின்னு குளிர்ச்சியா இருக்கேன். கிம் தேவ உபதேவாவ யோயம் கிம் சித்த சத்தமா சர்வே பத்ம பலா சாக்ஷா. பத்மம் போல இருக்கே உங்களுடைய முகம், உங்களுடைய பேச்சு அதை விட மதுரமா இருக்கே. நிறுத்து அப்படின்னு நீங்கள் ஆக்ரோஷமா சொன்னது கூட எங்களுக்கு மிருதுவா இருக்கு. அப்பேற்பட்ட நீங்கள் யார் அப்படின்னு கேட்டதும் நீங்கள் யாருங்கிற கேள்விக்கெல்லாம் இப்ப அவ பதில் சொல்ற நிலைமையில இல்ல. பதில் சொல்லவும் அவ விரும்பல. அவர்கள் என்ன கேட்கிறார்கள்? யமதூதர்களை பார்த்து, நீங்க தர்மராஜனுடைய தூதர்கள் நாங்கள்னு சொன்னேளே, இவனை எதுக்காக அழைச்சிட்டு போறீர்கள்? அந்த தர்ம சூக்ஷ்மத்தை எனக்கு சொல்லுங்கள். யோயம் வை தர்மராஜஸ்ய யதி நிர்தேசகாரிணஹ ப்ரூத தர்மஸ்ய நஸ்தத்வம் யச்ச தர்மஸ்ய லக்ஷணம். தர்மராஜனுடைய தூதர்கள்னா தர்மப்படி நீங்கள் நடக்க வேண்டாமோ? நாங்கள் என்ன தர்மப்படி நடக்கல? தர்மப்படி தானே நாங்க நடக்கிறோம். என்ன நாங்க தர்மப்படி நடக்கல? தர்மப்படி நீங்கள் நடக்கல. இந்த ஜீவனை நீங்க தொடக்கூடாது. தொடக்கூடாதாவது மகா பாபி சுவாமி இவனை பத்தி உங்களுக்கு தெரியாது, தெரிஞ்சுதான் வந்திருக்கோம். இவன் மகா பாபி. இவன் அப்படி என்ன பாவம் பண்ணியிருக்கான் சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்படின்னு அந்த விஷ்ணு பார்ஷதர்கள் கேட்கிறார்கள். சொல்லுங்கள்,
என்ன பண்ணா அப்படி என்ன பாவம் இவன் செஞ்சா நீங்க தண்டிக்க அழைச்சிட்டு போறேன்? வேதத்துல சொல்லப்பட்ட பிரமாணம் படி இவன் வாழலை. யமதூதர்கள் சொல்றா, வேத பிரணிஹிதோ தர்மோ யதர்மஸ்தத்விபர்யயஹ வேதோ நாராயண சாக்ஷாத் யம்பூரிதி சுஷ்ருமாக. வேத பிரணிஹிதோ தர்ம, வேதம் எதை தர்மம்னு விதிக்கிறதோ அதை இவன் செய்யல. வேதம்ங்கிறது ஸ்ருதி, ஸ்ருதி ஆக்ஞை பண்ணும். ஸ்ருதி அடியன் ஸ்திரீ ஸ்ருதி சொல்லக்கூடாது, வேதம் சொல்ல அடியனுக்கு அருகதை இல்லை, இருந்தாலும் அந்த வாக்கியத்தை சொல்றேன். மாத்ரு தேவோ பவா அப்படின்னு வேதம் சொல்றதுன்னா அம்மாவை தெய்வமாக வணங்கு, அப்பாவை தெய்வமாக வணங்கு, ஆச்சாரியனை தெய்வமாக நினை, அதித்தி யாராவது உன்னுடைய கிரகத்துக்கு வந்தா அதித்தி சத்காரம் பண்ணு, இதெல்லாம் வேதம் ஆக்கிடுறது. வேதத்துல எதெல்லாம் இதை செய் அப்படின்னு சொல்றதோ அது தர்மம். வேதத்துல எதெல்லாம் செய்யாதை அப்படின்னு சொல்றதோ அது அதர்மம். வேதத்துல மதுபானம் பண்ணாத, பொய் சொல்லாத, திருடாத, சூதாடாத, பரஸ்திரீ சங்கமும் பண்ண, அத்தனையும் பண்ணிட்டான். ஒண்ணு பாக்கி இல்ல, எல்லாம் செஞ்சுட்டான். வேத பிரணிஹிதோ தர்மோ அதர்ம தத்விபர்யயஹ, ஒரு அதர்மம் இவன் பண்ணாதது பாக்கி இல்ல, அத்தனையும் செஞ்சு முடிச்சுட்டான். எங்களால இவனோட கணக்கு எழுத கூட முடியல. பேஜ் பேஜா போயிட்டே இருக்கு. இவனை அப்படி கொண்டு போய் அந்த கும்பி பாக்கம்னு சொல்லக்கூடிய அந்த நரகத்துல எண்ணெய் சட்டியில போட்டு வதக்கி வச்சுடுவாளாம். அந்த நரகம் வைத்தரணி தான் இவனுக்கு எல்லாம் லாயக்கு. வைத்தரணிங்கிறது ரத்தம், கசம், மாம்சம் எல்லாம் ஓடக்கூடிய ஒரு ஆறு, நதி. அதுல கொண்டு போய் இவனை மிதக்க விட்டுட்டா அதுதான் இவனுக்கு சரியான தண்டனை. அந்த தண்டனையை கொடுக்கறதுக்காக அழைச்சிட்டு போறோம். ஏன்னா வேதத்துல சொல்லப்பட்ட தர்மத்தை இவன் கடைபிடிக்கல, அதர்மத்தை செய்தான். அந்த வேதத்துக்கு யார் பிரமாணம்? நாராயணனே பிரமாணம். வேதோ நாராயண சாக்ஷாத் ஸ்வயம்பூரிதி சுஷ்ருமாய. ஸ்வயம்பூவான அந்த வேதத்துல சொல்லப்பட்ட தர்மத்தெல்லாம் இவன் கைவிட்டு அதர்மத்தை பட்சமா இவன் இருந்ததுனால தண்டனைங்கிறது எதுக்கு சுவாமி? சுத்தப்படுத்துறதுக்காக தான். நேஷ்யாமோ கிருத நிஸ்வேஷம் யத்ர தண்டம் சுசுத்யதி. தண்டனைங்கிறது ஒருத்தரை சுத்தப்படுத்துறதுக்காக தான், வேற எதுக்குமே இல்ல. தண்டிக்கணும் எங்களுக்கு என்ன ஆசையா? வெறுமை ஏதோ அஜாமிலன் இருந்தா அவனை பிடிச்சு போட்டு அவனை ஏதாவது நாங்க செய்தோமா என்ன? தண்டனைங்கிறதே சுத்திக்காக தானே, அவனுடைய சுத்திக்காக தான். சில பேர்களுக்கு இந்த ஜென்மாவிலேயே தண்டனை கிடைச்சிடும், சில பேர்களுக்கு அடுத்த ஜென்மாவில கிடைக்கும். இது சில பேர்களுக்கு சந்தேகம் கூட வரும், நான் எதுக்கு அனுபவிக்கிறேன்னே தெரியாம நான் ஏன் அனுபவிக்கணும்? ஏன் எனக்கு இந்த ஜென்மால எனக்கு தண்டனை வருது அப்படின்னா அதுக்கு காரணம், அது ஒரு அழகான கர்மா தியரி. அதுக்கு காரணம் என்னன்னா, சில பேர்களுக்கு அந்த ஜென்மாலேயே வரும், சில பேர்களுக்கு அடுத்த ஜென்மா. நம்ம ஞாபகம் இல்லாம இருக்கிறதே நல்லது. தெய்வம் சத்தியம், நீ ஏதோ செய்யாத தப்புக்கு தெய்வம் உன்னை தண்டிக்கவே தண்டிக்காது. எப்போ நீ தண்டனை வாங்குறியோ அப்ப தெய்வாதீனமாக நீ ஏதோ ஒரு தப்பு பண்ணிருக்கன்னு அர்த்தம். அத புரிஞ்சுக்கிறவன் தான் கரையேற முடியும். அந்த ஏதோ ஒரு காரணத்தினால நம்மள தெய்வம் தண்டிக்கிறது, இத ஞாபகம் வச்சுண்டா என்ன ஆகும்? நம்ம என்ன செய்வோம்? பூர்வ ஜென்மத்துல நீ இதெல்லாம் செஞ்சப்பா அப்படின்னு சொன்னா நான் தப்பே பண்ணலன்னு தெய்வத்துக்கிட்டே ஆர்கியூ தான் பண்ணுவோம். இல்ல நான் செஞ்சதெல்லாம் தப்பே இல்ல, ஏன் இவா செய்யலையா, அவா செய்யலையா, அவா செய்யலையா அப்படின்னு ஒவ்வொருத்தரையா கை காமிச்சு நான் பண்ணா மட்டும் தப்பா, அவளுக்கு நீ இதை கொடுத்தியா அதை கொடுத்தியா தெய்வத்துக்கிட்டே நம்ம ஆர்கியூ தான் பண்ணுவோமே தவிர நம்ம பண்ண தப்பா ஒத்துக்கவே மாட்டோம். அதனாலதான் 100 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் மாதிரி போ, எல்லாத்தையும் மறந்துட்டு புதுசா ஆரம்பி, எல்லாம் ஃப்ரெஷ்ஷா ஆரம்பி. புது அம்மா, புது அப்பா, புது குடும்பம், இந்த ஜென்மாலையாவது கரையேறியா பாக்கலாம் அப்படின்னு நமக்கு அந்த மறதிங்கிறதே ஒரு பெரிய கிஃப்ட், பகவான் கொடுத்த கிஃப்ட். இன்னும் ஒவ்வொரு இந்த ஜென்மாலேயே இருக்கிற சத்ருகளை ஞாபகம் வச்சுக்க முடியல, இன்னும் பூர்வ ஜென்மாத்துல பண்ண பாவம், அதுக்கு முன்னாடி ஜென்மால பண்ண பாவம், அங்க நமக்கு இருந்த சத்ருக்கள், அவ ஒருவேளை இப்ப இருந்தா அவளை போய் இந்த ஜென்மாலையாவது அவனுக்கு நம்ம தண்டனை கொடுத்துடணும் அப்படின்னு போய் அவனுக்கு நம்ம செய்யக்கூடிய அபச்சாரம், இந்த மாதிரி எத்தனை பாபங்கள் பண்ணிட்டே போறது. பூர்வ ஜென்ம வாசனைகள், அந்த ஞாபகங்கள்லாம் நமக்கு இருக்க 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 பூர்வ ஜென்மத்துல நீ எனக்கு விரோதியா இருந்த, உன்னை இந்த ஜென்மத்திலாவது நான் கெடுத்தே தீருவேன் அப்படின்னு நம்ம போவோமே தவிர இன்னும் அந்த பாவத்தை தான் பிரேரணை பண்ணுமே தவிர நம்மளை சுத்தி பண்ணிக்க அது அனுமதிக்காது. அதனாலதான் 100 வருஷத்துக்கு ஒரு தடவை ரெஃப்ரெஷ்மெண்ட் இப்படி மறக்கடிச்சு நம்மளை அனுப்புறதுதான் நல்லது. எல்லாம் புதுசா ஆரம்பிப்பா, புதுசா நடந்தது எல்லாத்தையும் மறந்துரு, இனி புதுசா போய் ஆரம்பிச்சு இந்த ஜென்மாலையாவது கரையே அப்படி சொல்லிதான் நம்ம ஒவ்வொரு தடவையும் யமதூதர்கள் அனுப்புறார்கள்.
ஆனா நம்ம தான் கரையேறின பாடு இல்ல. அந்த மாதிரி வந்து நான் எந்த ஜென்மால எந்த பாவம் பண்ணேன்னு எனக்கு தெரியாது, நான் ஒரு பாவமும் அறியாதவன் அப்படின்னு இப்பவும் ஆர்கியூ பண்ணிட்டு இருந்தா வேலைக்கே ஆகாது. ஏதோ ஒரு ஜென்மால ஏதோ ஒரு தப்பு பண்ணிருக்கோம், அதனாலதான் தெய்வம் நம்மளை கண்டிக்கிறது அப்படிங்கிற அந்த ஒரு மெச்சூரிட்டி, அந்த ஒரு திங்கிங் இருந்துருச்சுன்னா உடனே கிருபாலு அவனுடைய கருணை நமக்கே எழுதி வச்சிருக்கு அப்படிங்கிறதுனால அந்தந்த ஜென்மால அந்தந்த தண்டனை அதுக்கு எப்படி எப்படி கொடுக்கணும்னு யமதூதாளுக்கு தெரியும். அதன்படி அந்த தண்டனையை கொடுத்து இவனை சுத்திப்படுத்த போறோம். எத்திர தண்டேன சுத்தியதி, இது யமதூதாளுடைய ஒரு அவர்களுடைய பட்சம். அவர்கள் பட்சத்தை சொல்லிட்டார்கள். சொன்ன உடனே இனி விஷ்ணு பார்ஷதர்கள் சொல்றார்கள், இவனை தண்டிக்கணும் அப்படின்னு நீங்க அழைச்சிட்டு போறதெல்லாம் சரிதான், நீங்க சொல்றதெல்லாம் சாமானிய தர்மம், விசேஷ தர்மம் ஒண்ணு இருக்கு. சாமானிய தர்மம்ங்கிறது சாமான்யமா ஒருத்தன் தப்பு பண்ணா அவனுக்கு தண்டனை இதுன்னு சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான். போலீஸ் வர அரெஸ்ட் பண்றான்னா எதுக்கு அரெஸ்ட் பண்றேன் அப்படின்னு கேட்டா அதெல்லாம் கோர்ட்ல பாத்துக்கலாம், அதெல்லாம் ஸ்டேஷன்ல பாத்துக்கலாம்னு சொல்லி அழைச்சின்னு போயிடுவான். ஆனா யமதூதர்கள் அப்படி கிடையாது. யாராவது அவர்களை நிறுத்தி எதுக்கு இவனை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு கேட்டா பதில் சொல்லுவார்கள், பதில் சொல்லிட்டுதான் கூட்டின்னு போவார்கள். இப்ப விஷ்ணு பார்ஷதர்கள் சொல்றார்கள், இவன் ஒரு விசேஷ தர்மம்ங்கிறது இங்க ஒண்ணு இருக்கு. அவன் இப்ப கடைசியா என்ன சொன்னான் அவன் பையனை கூப்பிட்டான் கிடையாது, என்ன சொன்னான் அவன் வாயிலேந்து இப்ப என்ன வந்தது, நாமம் என்ன வந்தது அவன் வாயிலேந்து, ஏதோ ஒண்ணு சொன்னானே அதுவா, தூரே கிரீடன காசக்தம் புத்திரம் நாராயணாக்வயம், அவ்வளவுதான். நாராயணான்னு சொல்லிட்டானா இல்லையா, அதனால பகவான் அவனை அபயம் கொடுத்தாச்சு. இது என்ன சுவாமி இப்படி சொல்றேனே, அவன் ஒன்னும் நாராயணான்னு நிஜமா பகவான தியானிச்சு அவன் சொல்லல சுவாமி, அவன் ஏதோ ஒரு ஹேளனமா கூட சொல்லியிருக்கலாம். அவன் புத்திரனை கூப்பிடுற வியாசத்துல அவன் சொல்லியிருக்கான் சுவாமி, அவன் ஒண்ணு நிஜமாவே நாராயணனை தியானம் பண்ணிலாம் ஒண்ணு சொல்லல. அதெல்லாம் நீ சொல்லாத. சாங்கேத்யம் பாரிஹாஸ்யம் வா ஸ்தோபம் ஹேளனமேவ வாகா, சாங்கேத்யம் பாரிஹாஸ்யம் வா ஸ்தோபம் ஹேளனமேவ வா, எப்படி வேணா சொல்லட்டுமே, அஜ்ஞானத்துல வேணாலும் சொல்லட்டும், ஞானத்துல தெரிஞ்சுண்டும் சொல்லட்டும், அதை பத்தி எல்லாம் கவலை இல்ல. பாரிஹாஸ்யம் வா, வெறும பரிகாசமா கூட சொல்லட்டுமே. சில பேர்கள் இதோ நம்மள மாதிரி யாராவது கச்சம் கட்டிட்டு மடிசார் கட்டின்னு எல்லாம் போனா கோவிந்தா கோவிந்தா அப்படின்னு நம்மளை பார்த்து ஹேளனம் தான் பண்றார்கள், பாரிஹாஸ்யம் தான் பண்றார்கள். பாரிஹாஸ்யம் வா ஸ்தோபம் ஹேளனமேவ வாகா, அதுக்காக நம்ம கவலைப்பட வேண்டாம். இதட்டாவது அவன் வாயில கோவிந்தாங்கிற நாமம் வந்ததேன்னு நம்ம சந்தோஷம் தான் படணும். நம்மளை காண்பிச்சு பகவான் அவளுக்கு சத்சங்கத்தை கொடுத்தானேன்னு நம்ம சந்தோஷம் தான் படணும். அவன் ஹேளனமா சொன்னாலும் பரிகாசமா சொன்னாலும் பந்துக்களை நினைச்சுட்டு சொன்னாலும் நாராயண நாமத்துக்கு சொந்தக்காரன் பகவான் தானே, அவன் புத்திரனான் இல்லையே, பகவான் தானே. அதனால இவனை தொட முடியாது நீங்கள். சாங்கேத்யம் பாரிஹாஸ்யம் வா ஸ்தோபம் ஹேளனமேவ வா வைகுண்ட நாம கிரஹ்மானம் சோஷாகஹரம் விதுஹு. இந்த வைகுண்டபதியினுடைய நாமத்தை எப்ப அவன் உச்சரிச்சுட்டானோ இவனை தொட நாங்க விட மாட்டோம். விஷ்ணு பார்ஷதர்களாகிய நாங்கள் இனி இவனை ரட்சிக்க வேண்டியது எங்களுடைய கடமை, பகவானுடைய கடமை. இவ்வளவு பாபம் பண்ணிருக்கானே அதை பகவான் பார்த்துப்பான். அதை பத்தி உங்களுக்கு என்ன விசாரம்? இதுதான் பகவானே கீதையில சொல்றான். கீதையில என்ன சொல்றான், உன்னுடைய பக்தனா இருந்து இவன் இந்த தப்பு பண்றானே அந்த தப்பு அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். கௌந்தேய பிரதிஜானாதி நமே பக்தஹ பிரணஷ்யதி, என்னுடைய பக்தன் நாசமடையவே மாட்டான் அப்படின்னு எழுதியே கொடுத்துட்டான் பகவான் கீதையில. என்னுடைய பக்தன் நாசமடைய மாட்டான். அவன் முதல்ல என் பக்தனா தானே இருந்தான், நல்ல சகல சாஸ்திரங்கள் படிச்சு வேதாத்தியனம் எல்லாம் பண்ணி எல்லாம் கரை கண்டு என்னுடைய பக்தனா இருந்தான். துஷ்டன்கிறது வேற பதிதன்கிறது வேறப்பா, துஷ்டன்கிறது வேற பதிதன் வேற. இவன் பதிதன், அஜாமிலன் பதிதன், துஷ்டன் அல்ல. ஏதோ ஒரு சங்கத்தினுடைய தோஷமாக அவனுக்கு இத்தகைய பாபங்கள்லாம் வந்து சேர்ந்துடுது. துஷ்டம்ங்கிறது என்னன்னா, இத்தகைய பாபம் நம்ம பண்ணணும் அப்படின்னு மனசுல சங்கல்பிச்சு அந்த பாபத்தை செஞ்சே தீருவேன்னு செஞ்சு அந்த பாபத்தை வந்து யாராவது செஞ்சா அதுல யாராவது கஷ்டப்படுறான்னா அவர்களை பார்த்து ஹேளனம் பண்ணி அப்படி பண்றவர்கள் தான் துஷ்டர்கள். துஷ்டர்கள் வேற, பதிதர்கள்ங்கிறது ஏதோ தெரியாம தப்பு ஆயிடுது.
ஏதோ சங்க தோஷத்தினால தப்பு ஆயிடுச்சு. அவர்கள் அந்த பாபத்தை பண்ணணும்னு சங்கல்பிச்சு போய் பண்ணல. ஏதோ இன்னைக்கு பாழடைஞ்ச கட்டடத்துல ஒதுங்கிறதுக்காக போனவன் எதையோ பார்த்து எதையோ கெட்டு போயிட்டான். அதுக்காக அவன் அப்படியே விட்டுட முடியுமா? ஒரு பதித்தன்கிறதுக்காக அவன் அப்படியே விட்டுட முடியுமான்னு? அப்புறம் பதித பாவன சீதாராம்னு சொல்றதுக்கு என்ன பின்ன அர்த்தம் இருக்கு? பதித்தர்களை உத்தாரணம் பண்றது பகவானுடைய கடமைங்கிறதுனால துஷ்டர்கள் எவ்வளவு பாபம் பண்ண வினாசாயச்சு துஷ்கிருதாம் தான். அவர்களை ஒழிச்சே கட்டணும்னு ஒழிச்சு கட்டிடுவார். ஆனா பதிதன் அந்த மாதிரி பிரஷ்டன், இதுக்குதான் பதித்தன் பிரஷ்டன்னு பெயர். இதோ தெரியாத்தனமா தப்பா ஆயிடுத்துங்கிற ஒருத்தனை அப்படி விட முடியாது இல்லையா பகவானால. என்னைக்குமே புறத்தியா ஒரு தப்பு பண்ணான்னா அதை கூட நம்ம ஒரு தகப்பனார் என்ன செய்வார்? பக்கத்தாத்து பையன் ஒரு தப்பு பண்றான்னா அவன் என்ன தப்பு பண்ணா எனக்கு என்ன போப்பான்ட்டு போயிடுவான். ஆனா தம் பிள்ளை ஒரு தப்பு பண்றான்னா விடுவனா? உடனே அவனை எப்படியாவது அடிச்சு உதச்சு குத்தியாவது அவனை சரி பண்ணணும்னு நினைக்க மாட்டானோ? அது போல அடிச்சும் உதச்சும் சரி பண்ணலாம், அன்பால கூட சரி பண்ணலாம். அது போல அஜாமிலனை அன்பால சரி பண்ணணும்னு பகவான் நினைச்சிட்டா. அஜ்ஞாததவாம் ஞாதுத்தவாம் உத்தம ஸ்லோக நாமயத் சங்கீர்த்திதமகம் பும்சோம் தேக வேதோஸ்யதா நலஹ. அஜ்ஞானியா இருந்தாலும் சரி, ஞானியா இருந்தாலும் சரி, உத்தம ஸ்லோகனா இருந்தாலும் சரி, அவன் எப்படி சொன்னாலும் அவன் சொன்னது நாராயணா தான். அதுக்கு அவனை நீங்கள் தொட முடியாது. அது பகவான் பார்த்துப்பான். அவன் இவ்வளவு தப்பு பண்ணிருக்கானே, அதெல்லாம் நீ சொல்றியே, அதெல்லாம் பெருமாள் பார்த்துப்பான். அந்த கவலை உங்களுக்கு வேண்டாம். உங்களுக்கு சொன்னதை நீங்கள் செஞ்சா போறோம். உங்க வேலையை நீங்க செய்ய வந்தாச்சு. அந்த வேலையை நீங்கள் செய்ய உங்களால பண்ணி முடிக்க முடியல, பாசக்கயிறு அறுந்துருத்துல இனி நீங்கள் கிளம்புங்கள். இன்னும் வேற ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தா நீங்க யமன்கிட்டயே போய் கேளுங்கள். இவனை நீங்கள் தொட முடியாது அப்படின்னு விஷ்ணு பார்ச்சதர்கள் சொன்ன உடனேவே யமதூதார்கள் மறைஞ்சிட்டார்கள். என கழுத்துல போட்ட பாசம் அருந்துடுத்து மறைஞ்சிட்டார்கள். மறைஞ்ச உடனே அப்பதான் இவ்வளவு பார்த்துட்டு இருந்தான் அஜாமிலன். இவர்கள் ரெண்டு பேரும் பேசுற சம்பாஷணை எல்லாம் பார்த்துட்டு இருந்தான். பேந்த இந்த ஜீவன் பார்த்து முழிச்சுட்டு இருக்க உடனே அந்த ஜீவன் அப்பதான் மெதுவா மொள்ளக்கு எழுந்த, நீங்கள்லாம் யாரு அப்படின்னு அந்த விஷ்ணு பார்ஷதர்களை பார்த்து நீங்கள்லாம் யாரு அப்படின்னு கேட்கணும்னு எழுந்து வருது. எழுந்து வரைச்சு அது இவர்களுக்கே பதில் சொல்லல. விஷ்ணு பார்ஷதர்கள் நீங்கள் யாருன்னு யமதூதால் கேட்டா அவளுக்கே பதில் சொல்லல. இந்த அஜாமிலனுக்கு பதில் சொல்ல போறா. அவனை உத்தாரணம் பண்ணணும், அதுதான் பகவான் விதிச்சது. அதை அவர்கள் செஞ்சுட்டான். என்ன பண்ணிட்டான்? அஜாமிலன் எழுந்து நீங்க யாரு அப்படின்னு கேட்கறதுக்கு அசடு வழிஞ்சு நீங்கள் யாருன்னு கேட்கறதுக்குள்ளேயே அவர்கள் மறைஞ்சிட்டார்கள். விஷ்ணு பார்ஷதர்கள் மறைஞ்சிட்டார்கள். அஜாமிலன் கண்ணீர் விடுறான். ஒரு ஆத்திரம், ஒரு அழுக முட்டிண்டு வந்த, நம்ம எப்பேற்பட்ட பிரஷ்டனா கடந்திருக்கோம், எப்பேற்பட்ட பாப்பியா கடந்திருக்கோம். அப்படிப்பட்ட நம்மளை பத்தித்தன இந்த ஜீவனை சமயத்துல வந்து நாராயணன் நம்மள அப்படி ரட்சிப்பாராகி நமக்கு ஆத்ம பந்து அவன் அல்லவோ. நம்ம என்ன நினைச்சுட்டு கூப்பிட்டோம்? நம்ம புத்திரன் நாராயணன்னு நினைச்சுட்டு கூப்பிட்டோம். அவன் வந்த பாடு இல்ல, அவன் எட்டி கூட பார்க்கல. ஏதோ அப்பா கூப்பிடுறாளேனோ எட்டி கூட பார்க்கல. ஆனா நமக்கு ஆத்ம பந்துவா இருக்கக்கூடிய நம்முடைய நாராயணன் நம்மள யமதூத்தால தொட உடல பத்தியா? அதுதானே அவர் மற்றவர்களை தொட விட்டுடுவாரா நம்மள? அப்பேற்பட்ட அந்த ஆத்ம பந்துவான நம்முடைய பிரபுவை புரிஞ்சுக்காம, நம்முடைய சுவாமிய புரிஞ்சுக்காம, நம்முடைய தெய்வத்தை புரிஞ்சுக்காம எதுலயோ ஈடுபட்டு எப்படி இல்லாமோ இருந்து இந்த ஜென்மா வியர்த்தமா போச்சே, குப்பை, நம்மளுடைய வாழ்க்கை குப்பை அப்படின்னு நினைச்சுட்ட அஜாமிலன் என்ன பண்ணான்? அந்த கூட இருக்கக்கூடிய அந்த பரஸ்திரி என்ன பண்ணாலும் இவன் போக போறான்னு தெரிஞ்சுட்டு சொத்தெல்லாம் தனக்கு சுவாதீனப்படுத்திக்கணும், இல்லைன்னா இவனுடைய தாயாதி பங்காளிகள்லாம் யாராவது வந்து எங்களுது சொத்துன்னு கேட்ட போறாளேன்னு எல்லாம் சொத்து கித்தெல்லாம் எடுத்து மூட்டை கட்டி வச்சு பொறுமையா வந்து இவன் இங்கதானே செத்து விழுந்து கிடப்பா, எங்க போறான்னு வந்து பார்த்தா ஆளே இல்ல. ஓடிட்டான். அவன் எழுந்து கொல்லப்புறமா பார்த்து எழுந்து ஓடிட்டானாம். எங்கேயோ போய் மகேந்திர பர்வதத்தை தாண்டி எங்கேயோ போய் உட்காந்து மகேந்திர பர்வதம் அங்க போய் தபஸுக்கு போயிட்டான். அங்க போய் உட்காந்துட்டான். நான் நாராயணா அப்படிங்கிற அந்த நாமத்தை கேட்டுட்டான் இல்லையா, அங்க போய் உட்காந்துட்டான். ஊர் ஜனங்கள்லாம் வந்து பார்க்கலான்னு பாக்குற, அஜாமிலன் செத்துட்டான்னு சொன்னாலே அப்படின்னு பார்க்கல. மரணாந்தானி வைராணி, மரணம் வரைக்கும் தான் என்னைக்குமே அந்த வைராக்கியம் எல்லாம் இருக்கணும். மரணம் ஆயிடுத்து போயாச்சுன்னா இது ராமபிரான் விபீஷணனுக்கு சொல்றார். ராவணன் விழுந்து கிடக்கிறான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே மரணாந்தானி வைராணி, மரணம் வரைக்கும் தான் அந்த வைராக்கியம் எல்லாம் மனசுல வச்சுக்கணும். எப்ப அவன் போயிட்டான் அப்படின்னு தெரிஞ்சு எடுத்தோம், அவனுக்கு பண்ண வேண்டிய காரியங்கள் நீ தான் பண்ணணும்னு விபீஷணனுக்கு சொல்றது போல, சரி அவனுடைய பந்துக்கள் எல்லாம் போயிட்டான் போல இருக்கே, வந்து பார்க்கலாம்னு பார்த்தா ஆளை காணோம். எப்போதுமே மகா பாப்பியா இருக்கு. பாபத்திலையும் கூடிய பாபத்தெல்லாம் இவன் பண்ணதுனால இவன் சரீரத்தை கூட விட்டு வைக்காம எவன் தூத்தாள் அப்படியே கொண்டு போயிட்டா போல இருக்கு அப்படின்னு நினைச்சு அவன் சரீரத்தை கூட விட்டு வைக்கல, மொத்தமா எடுத்துட்டு போயிட்டா யமதூத்தர்கள் அப்படின்னு நினைச்சு சரி போய் இவனுக்கு அடக்கம் பண்ற செலவாவது மிச்சமாச்சுன்னு விட்டுட்டார்கள் பந்துக்கள்லாம். இவனோ எங்கேயோ போறான்.
மகேந்திர பர்வதத்துல மேல ஏறி உட்காந்துட்டான். அந்த நாராயணா அப்படின்னு சொன்ன அந்த 4 அக்ஷர மந்திரத்தை அதையே சர்வமும் உபாசனை பண்ணி நாராயண 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 அதையே உபாசனை பண்ணி 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 கோட்டி ஜென்மா அவன் தபஸ் பண்ணி அந்த உபாசன பலத்தால பகவத் திருவடியை அடைஞ்சுட்டான். இந்த நாராயணாங்கிற உபாசனையினுடைய பலத்தாலேயே அந்த நாம சங்கீர்த்தனத்தினாலேயே பகவத் திருவடி அஜாமிளனும் அடைஞ்சான். கோட்டி தடவை நாராயண நாமம் சொன்ன பிரகலாதனும் பகவானுடைய மடியில ஒரே ஒரு தடவை நாராயணான்னு புத்திரனை கூப்பிடுற வியாசத்துல சொன்ன அந்த அஜாமிளனும் பகவானுடைய மடியில அப்படின்னு பகவான் என்னைக்குமே பதிதர்களை உத்தாரணம் பண்றதுல முதல்ல இருப்பான் அப்படிங்கிறது அஜாமிள சரித்திரம் மூலமாக நமக்கு தெரியறது. நாம சங்கீர்த்தனத்தினுடைய மகிமை எப்போதுமே நவவித பக்தியில சிரவணம், கீர்த்தனம், விஷ்ணோஹோ ஸ்மரணம், பாதசேவனம், அர்ச்சனம், மதனம், தாஸ்யம், சக்கியம், ஆத்ம நிவேதனம் அப்படின்னு சொல்லக்கூடிய பக்தியில கீர்த்தன பக்தி அஜாமிளனுடையது. அந்த கீர்த்தனமயமாக நாராயண நாமத்தையே ஆவர்த்தி பண்ணி அந்த நாராயணனுடைய திருவடியே அடைஞ்சான் அப்படின்னு இதுல இருந்து நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது சங்க தோஷத்தினால ஏற்படக்கூடிய இன்னல்களை புரிஞ்சுண்டு எப்போதுமே சத் சங்கத்தினுடைய மத்தியில இருக்கணும். அந்த சத் சங்கத்திலையும் நம்ம பகவன் நாமத்தை சொல்ல லெஜ்ஜப்படாம நாமாவை சொல்லி பகவான கீர்த்தன பக்தி பண்ணி பகவான அடையறதே நம்முடைய நோக்கமாக இருக்கணும் அப்படிங்கிறது அஜாமிள உபாக்கியானம் மூலமாக நமக்கு தெரியறது. இந்த சத்சங்கத்தை அடியனுக்கு ஒரு பரம பாக்கியம். இந்த வாய்ப்பை கொடுத்த அனைவருக்கும் என்னுடைய கிருத்தஜதைகளை தெரிவிச்சுக்கிறேன். இந்த உங்க எல்லாரோடையும் சேர்ந்து அஜாமிள உபாக்கியானத்தை அனுபவிக்கிற பாக்கியத்தை கொடுத்ததுக்கு அநேக பிரணாமங்கள். அடியேன் ராமானுஜதாசி.